this computer. Okay, record this on this computer. Okay, இப்போ வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்ல கிளவுட் கோர்ஸில் வந்து 13வது செஷனை வந்து பார்க்க போகிறோம் சார். ஓகே, என் பேர் வந்து கணபதி. நான் இந்த புதுசாக வர்றவங்களுக்கு இதுவும் பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சேனலை வந்து திருச்சி 555 சேனலில் வந்து திருச்சி 555 வந்து இப்போ கொஞ்சம் மாற்றிட்டோம். ஏன்னா அது வந்து ஊர் பேராக இருக்குது. அது வந்து சில பேர் மக்கள் வந்து நீங்கள் திருச்சியில் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கடா வம்பா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அது மெயின் கிடையாது. ஃப்ரீ டெக் சேனல், ஃப்ரீ டெக் தமிழ்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டோம். இந்த சைட்டை வந்து நேற்று வந்து இது பண்ணேன் நான். நேற்று இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் இந்த வீடியோஸ் எல்லாம் இந்த சைட்டில் வர மாதிரி. ஏன்னா சைட்னா ரொம்ப பேர் வந்து பார்ப்பாங்க, வந்து பார்த்துட்டு ஓகே இப்படி ஒரு நடத்துகிறாங்களோ அப்படின்ட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்படின்னு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டு நேற்று இது பண்ணேன், ஃப்ரீ டெக் தமிழ்னு சொல்லிட்டு. இங்கேயும் வந்து யூடியூப்லையும் வந்து ஃப்ரீ டெக் தமிழ்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். ஆனால் வந்து இன்னமும் வரல. ஏன் வரல அப்படின்னா, அவங்க வந்து ஏன் வரல அப்படின்னா, மேபி என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியலை. அதில் ஏற்கனவே அந்த சைட்டு இருக்கிறதுனால ஃப்ரீ டெக் தமிழ்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டேன். ஆனால் வந்து இன்னமும் வந்து இங்கே வந்து வரல. ஓகே, அதுக்கு போல் வந்து இந்த தமிழ் டெக் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு போல் திருச்சி 555 போட்டோன்னா வருது. திருச்சி 555 போட்டால் வருது. ஓகே, எனிவே வாட் எவர் மேபி இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இது வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், இருக்கட்டும். ஸோ இது மெயினாக இந்த சேனலோடைய மெயின் பர்பஸே வந்து என்ன அப்படின்னா, க்ளவுடு ப்ளஸ்ஸு ஏடபிள்யூஎஸ் க்ளவுடு, அதுக்கு பிறகு வந்து அசூர், இது முடிஞ்ச பிறகு வந்து கூகுள், அப்புறம் வந்து காலையில் வந்து பிக் டேட்டா வந்து நார்மலாக எல்லாரும் எடுக்கிற மாதிரி பிக் டேட்டா இல்லாமல் இப்போ வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க டேட்டா இன்ஜினியர்னா, க்ளவுடு ப்ளஸ் பிக் டேட்டா எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி இப்போ என் முகத்தை வேணா காமிச்சிருவோம். இந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து இங்கே வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதில் நீங்கள் இதெல்லாம் பட தேவையில்லை. வேறு எதுவும் சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. என்ன ஒன்று உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இது ஏன் இந்த மாதிரி காமிக்குது, கொஞ்சம் எனக்கு வந்து இதில் மீட்டு வீடியோ செலக்ட்டு என்னமோ பேக்ரவுண்டுன்னு எங்கேயுமே இருக்கும், அதை வந்து மாற்றணும். ஓகே, இது ஏதோ ஒரு பேக்ரவுண்டு போட்டோம் போல். அன்னோட்டேஷன் பாஸ் ஜனா பார்ட்டிஷன் கைடு ஃப்ளோட்டிங் மிஷின் கண்ட்ரோல் சார். ஓகே, நோ ப்ராப்ளம், இது அப்படியே இருக்கட்டும். ஓ மை காட், ரீநேமே எங்கேயோ மாற்றுவாங்க. ஓகே சரி, என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த சேனலில் வந்து இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறது தான் என்னோடய எய்மு. ஓகே, இதோட இல்லை, இது வந்து கண்டினியூஸாக கொடுக்குறங்கிறது தான் எய்மு. உங்கள்கிட்டருந்து எல்லாத்துக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னா, அஸ்மச் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தான் இது தெரியும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்லாம் நினைக்காம எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் ரொம்ப பேருக்கு வந்து தெரியாமல் இருக்காங்க. ஒன்று. செகண்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற அடுத்த ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, தயவுசெய்து இந்த வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வீடியோ எடுக்கிறீங்களா அதில் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஏன்னா இது ரொம்ப பேர் வந்து அப்போஸ் பண்ணி நம்ம ரொம்ப பேர்கிட்ட பேசும்போதோ, இப்போ நான் பேர் சொல்ல விரும்பல, இப்போ ஏற்கனவே இருக்கிற யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்ககிட்ட எல்லாருமே பேசும்போது அவங்க எல்லாருமே வந்து யாருக்குறைய 10 பேர்கிட்ட நான் பேசியிருந்தேன்னா அதில் 9 பேர் வந்து அவங்க வந்து அப்போஸ் தான் பண்ணாங்க. ஏன்னா இப்படி ஃப்ரீயாக கொடுக்காதீங்க, ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அருமையாக தெரியாது. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க, கொஞ்சம் கூட அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மக்களுக்கு வந்து இதை ஃப்ரீயாக கொடுத்தா அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட சொன்னது. நானும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம். முடிவு எடுக்கும்போது பழையபடி நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்னு தான் இதை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இதில் வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, யூடியூப் வந்து ஒன்லி வந்து ஜஸ்ட் வந்து யூடியூப்ல எல்லாமே இருக்கு, ஆனால் எல்லாமே ஃபுல்லாகவே யாருமே கொடுக்குறது கிடையாது. ஏன் கொடுக்குறது கிடையாதுன்னா, இப்போ அவங்க வந்து கோர்ஸை தான் நடத்துவாங்க. அந்த கோர்ஸுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இங்கே கொடுப்பாங்க. ஃபுல்லாக வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து காசு கட்டி சேர்றதுக்கு வந்து யாரும் சேர மாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நமக்கு வந்து அப்படி கிடையாது, நம்ம வந்து ஃபுல்லாகவே இதில் கொடுக்குறோம். டைம் ஏன்னா இது வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான் இதில் வர்றோம். இப்போ டெய்லி வேணும் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் நடத்துகிறோம், அதுக்கு வந்து பணம் வாங்கிடும்.
ஸோ உங்களுக்கு இது வந்து டைம் இஸ் மணி அப்படிங்கிற மாதிரி. ஸோ டைம் வந்து எனக்கு வந்து இமிடியேட்டாக முடிக்கணும், இந்த மாதிரிலாம் வருஷம் கணக்காக நான் படிக்க தேவையில்லை, மாதம் கணக்காக படிக்க தேவையில்லை அப்படின்னா யூ கேன் கம் டு த ஃபாஸ்டாக்கு வந்து பெய்டு. அது வந்து ரொம்ப கம்மியான சார்ஜில் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்துக்கலாம். ஸோ இதுதான் பிளானு. அதனால் ஒரு ரிக்வெஸ்ட் வந்து அஸ் மச் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரெண்டாவது ரிக்வெஸ்ட் வந்து தயவுசெய்து இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது ஒரு கோர்ஸ், இது வந்து மற்ற இது மாதிரி வீடியோ கிடையாது. இப்போ மற்ற வீடியோனா சும்மா இப்போ நான் ஒரு ஏதாவது ஒரு S3 அப்படின்னா வாட் இஸ் S3 அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி போனால் மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து 14 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ எதுவுமே 14 நிமிஷத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த 14 நிமிஷத்துக்குள்ளேயே S3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இது வந்து நீங்கள் எங்கே போய் சென்டரில் போய் படிப்பீங்க இல்லையா, சென்டர்லையோ இல்லை ஆன்லைன்லையோ படிப்பீங்களா, அதே மாதிரி கோர்ஸை தான் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியலை அப்படின்னா கொஞ்சம் எது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு அதுலேருந்து பழையபடி அதுலேருந்து ஆரம்பித்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினுக்குமே வந்து இங்கே வந்து பதில் இருக்குது. இங்கே வந்து ஏன்னா அதுக்காக தான் நம்ம வந்து இந்த செஷனில் வந்து எல்லாத்தையுமே கொஸ்டின் கேளுங்கன்னு நம்ம வந்து திரும்ப 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 வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் வந்து ரொம்ப பேர் வந்து நல்ல கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க இந்த செஷனில். ஈவன் எனக்கே வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பெல்லாம் வந்திருக்கு. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த செஷனுக்கு வாங்க. இல்லை முடியலை அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழையபடி நம்ம வந்து யூடியூப்லேயே போடுறோம். யூடியூப்பில் போடாமல் அங்கேயும் போய் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க. கொஸ்டின் இருந்தாலும் அங்கேயே போடுங்க. ஏன்னா அது மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும். நம்ம அங்கேயே வந்து ஆன்சர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதுதான் இதுதான் இதோடைய சுருக்கம் இதை பற்றி. ஸோ இன்னும் ஃபியூச்சர் டயத்தில் நீங்கள் திருச்சி 555 தேடுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரீ டெக் தமிழ்னு தேடினால இது வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது கொஞ்சம் 2 நாள் தான் ஆறதுனால இன்னமும் இந்த திருச்சி 555 தான் இங்கே டேட்டா பேஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இது போக வந்து இந்த 2 செஷன் போக வந்து காலையில் சனிக்கிழமை காலையில் மார்னிங்கு, சனி ஞாயிறு வந்து காலையில் வந்து பிக் டேட்டா, ஈவினிங் வந்து க்ளவுடு. இது போக வந்து இடையில வந்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ கொஸ்டின் ஆன்சரு, இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சரா, அதுக்கு பிறகு வந்து கேரியர் செஷன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறோம். யாராவது ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாங்க, நான் வந்து சார் இது யாரு சார், கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க சார். ஓகே, அவர் இல்லையா? ஓகே. இப்போ கேரியர் செஷன் யாராவது ஒருத்தர் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து இப்போ வேலை கிடைக்கல, இல்லை நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த கேரியர் செஷன் ப்ளஸ் இன்டர்வியூ கொஸ்டின் ரெண்டையுமே, இன்டர்வியூ ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர்னு ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேரியர் செஷனும் நம்ம வைக்கிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி கேரியர் செஷனை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். கேட்டோம்னா நம்ம வந்து தனியாகவே வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அதில் நீங்கள் உங்கள் பேரை சொல்லி இது பண்ணலாம், இல்லை பேரை சொல்லாமல் கூட உங்களை ஐடென்டிட்டி எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பேசிக்கலாம். அது வந்து எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி தான், யார் யார் அப்போ இருக்காங்களோ அவங்கெல்லாம் கலந்துக்கிற மாதிரி தான் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ இதான் பெட்டி மச்சை போட்டு தான் மை சேனல், இதை பொறுத்து தான். ஓகே. என் பேர் வந்து கணபதி. நீங்கள் போய் இங்கே பார்க்கணும் அப்படின்னா லிங்க்டின்ல போய் பார்க்கணும் அப்படின்னா இங்கே லிங்க்டின்ல பாருங்கள். லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து இருக்கும். சி வெயிட்டிங் ரூம். லிங்க்டினை விட இங்கே கூகுளில் போய் பாருங்கள். கூகுள் தான் உங்களுக்கு வந்து, கூகுளில் போயிட்டு கணபதி கோவிந்தன் அப்படின்னா என் பேர், அப்பா பேர் வந்து கோவிந்தன். ஸோ கணபதி ஜின்னு சொல்லி இருக்கும். இதுதான் நான். அந்த இதில் இருக்கிறெல்லாம் இவர் யாருன்னு தெரியலை. இந்த 3மே நான். ஓகே, இந்த 3மே நான். இப்போ இதில் போட்டிங்கன்னா பெங்களூர்லாம் லாஸ்ட் கம்பெனி வந்து பெங்களூரு, அதனால் பெங்களூர்னு போட்டிருக்கேன். இப்போதைக்கு வேலை இல்லை. இப்போதைக்கு நானும் வந்து வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படியும் ஒரு மாதத்தில் வந்து வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா ஏன் வந்துச்சு அப்படின்னா, என்னை வந்து இங்கே இதுக்கு பிறகு வந்து ஒரு சென்னை கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு கோவிட்னு சொல்லிட்டு அவங்களும் தூக்கிட்டாங்க. தூக்கின பிறகு தான் சரி, நம்மள மாதிரி மக்கள்லாம் ரொம்ப அல்லல்படுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆளை தூக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முன்னாடி மாதிரி சைலண்டாக, முன்னாடியாச்சும் கம்பெனியில் போவோம், நம்ம வேலை பார்ப்போம், கூட பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, அவரை தூக்கிட்டாங்கப்பா, இவரை தூக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸ் ஆச்சும் வரும். இப்போ எதுவுமே அப்படி கிடையாது. எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி நம்ம வந்து எல்லாருமே தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மிஞ்சி போனோம்னா ஃபோனு வேணும், ஃபோனு இல்லை வாட்ஸ்அப்பு, இதில் தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஈவன் மீட் கூட நம்ம வந்து பண்ணுறது இல்லை. ஏன்னா கோவிட்னால அப்போ வந்து இதை ரொம்ப பேரும் வந்து வெளியே சொல்கிறது கிடையாது. ஏன்னா சொல்லும்போது மக்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. ரொம்ப பேரும் வந்து டிப்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பேரே வந்து
திடீர்னு கூப்பிட்டு அவங்க மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்கலாம் ஒன்றே போங்க போங்க போங்கண்ணா. அப்புறம் வந்து என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ட்ரெண்டிங் டெக்னாலஜிலாம் இருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இருக்காங்க. ஆனால் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருந்தாலும் வந்து தூக்குறாங்க. என்ன கேள்விப்படுறேன் அப்படின்னா, இப்போ வர வர அந்த சம்பளத்தை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நானும் வந்து இப்போ ரெக்ரூட்லாம் வரும்போது நானும் வந்து எனக்கு சம்பளத்தை விட்டு கொடுக்குறதுக்கு ரெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அந்த காம்படிஷன் வந்து கிளீனாக தெரியுது. ஏன்னா காம்படிஷன் வந்து அவங்க வந்து டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் முன்னாடியே எக்ஸ்பெக்டேஷன் ஏ டு இஜெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒவ்வொன்றையும் வந்து ரொம்ப டீப்பாக வந்து உள்ள போகிறாங்க. ஸோ எனிவே இது ஒரு பீரியடு. இதுக்காக நம்ம கலங்க தேவையில்லை. என்னைய பொறுத்தளவு வந்து சப்போஸ் நமக்கு வந்து இது தெரியலையா, கிளவுடு படிப்போம். கிளவுடு கொஞ்சம் 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 2, 3 இன்டர்வியூ பண்ணணும். ஏன்னா இன்னமும் இன்டர்வியூவில் வந்து நான் வந்து இன்னும் மொக்க வாங்குற இன்டர்வியூலாம் இருக்குது. நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் சொல்ல வரல. நான் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டா கூட இன்னமும் மக்கள்லாம் வாங்கிட்டு இருக்கேன். பட் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப். நான் அதை பார்த்துட்டு நம்ம பயந்துட்டு வர முடியாது. அதுதான் லேர்னிங்கும் கூட. ஏன்னா நம்ம போனோம்னா அவங்க ஒரு புது டெர்மினாலஜி வச்சு கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெர்மினாலஜி பார்த்தோம்னா அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜியாக இருக்குது. இங்கே வந்த பிறகு பார்த்தோம்னா அதை சாதாரண ஒரு டெர்மினாலஜி வந்து அது நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ லேர்னிங் வந்து அந்த மாதிரி தான். அதுக்காக நம்ம வெக்கப்படவே கூடாது. நம்ம வந்து லேர்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்து வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். என்ன ஒன்று, நீ வர்ற காலமே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவியாக வந்து மல்டி டெக்னாலஜி ஆளுக தான் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ மல்டி டெக்னாலஜி தேவைப்படும்போது இந்த மாதிரி இது என்ன பப்ளிக் வரவே இல்லை. ஓகே. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நம்ம க்ளவுடு, பிக் டேட்டா எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும். இல்லைன்னா வந்து சரியாக இருக்காது. ஓகே, சரி, ஓகே. இப்போ நான் வந்து பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வந்து 13வது கிளாஸு. ஓகே, இது வந்து 13வது கிளாஸு. இப்போ 13வது கிளாஸில் வந்து ஏற்கனவே இது வரைக்கும் எடுத்த கிளாஸ் எல்லாமே வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறேன்னா பயந்துறாங்க. ஏன்னா பழையபடி இருந்தா அப்படின்ட்டு. அப்படி அதாவது ரிவைஸ் எதாவது பண்ணியிருக்கோம், பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணுறேன். இதுக்கு இடையில வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் கேளுங்க. இல்லை காமனாக எந்த கொஸ்டின்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அது இப்போ ரிவைஸ் பண்ணுற வரைக்கும். ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏடபிள்யூஎஸ்னா என்ன, சர்டிஃபிகேஷனா என்ன, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செஷன் பார்த்தோம். அதில் வந்து அந்த வீடியோ வந்து இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் புதுசாக வந்தீங்க, புது ஆளாக வந்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு இந்த நம்மளுடைய இதுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பிளேலிஸ்ட்டில் அதில் இருக்கிற வரிசையாக ஒவ்வொன்றா பாருங்கள். ஏன்னா ரொம்ப பேர் வந்து திடீர்னு இடையில பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் இங்கே பாருங்க, இங்கே போய்க்குங்க. இங்கே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுதான் இது ஏடபிள்யூஎஸ். இது வந்து காசு கொடுத்து படிக்கிறவங்க. இது வந்து லைக்டு. இதுதான் இந்த பாருங்க, ஃப்ரீ ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் கோர்ஸ் இன் தமிழ். ஆனால் உங்களுக்கு இது காமிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் இதில் லாகின் ஆயிருக்கனால இது அன்லிஸ்டடு. இப்போ இதுக்கு வந்து காமிக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் இங்கே பாருங்கள் 1, 2, 3 சொல்லிட்டு வரிசையாக பார்க்க வேண்டியதுதான். இடையில வந்து சில ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டடு கேரியர் செஷனும் இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா செஷன்லாம் வந்து எப்படி ஃப்ரீ டயர் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து பில்லிங் அலர்ட் செட் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கும். ஷெட்யூல் இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, இப்போ இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு உண்டான ஆன்சர் தனியாக ஒரு இது மாதிரி ஒரு 15 நிமிஷம் வர மாதிரிலாம் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுவும் இருக்கும் இன்க்ளூசிவாக. இது வரிசையாக வந்து பார்த்துட்டு வாங்க. இது வந்து எகைன் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இது வந்து கோர்ஸு. இப்போ மற்ற இது மாதிரி வந்து சும்மா 15 நிமிஷம் 20 நிமிஷம் ப்ளே பண்ணுறது கிடையாது. இது வந்து கோர்ஸு. அதனால் வந்து இப்போ 2 மணி நேரம் கண்டினியூஸாக பார்க்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைங்கள. ஆனால் வந்து ஒரு அரை மணி நேரம் பார்க்குறோமா, அரை மணி நேரம் பாருங்கள். அடுத்து வரும்போது இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாருங்கள். அடுத்து ஒரு அரை மணி நேரம், அந்த மாதிரி பாருங்கள். ஒன்று ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் அடுத்ததுக்கு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டரில் போயிட்டு நீங்கள் காசு கொடுத்து 15,000 20,000 10,000 கொடுத்து படிக்கிற அந்த ஃபீலிங் வந்து இங்கேயும் வரும். ஓகே, இங்கேயும் வரும். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஓகே, என்னென்ன இங்கே தான் இப்போ செஷன் 2ல் வந்து என்னது ஃப்ரீ டயர் எப்படி கிரியேட் பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப பேர் வராங்க. ஓ மை காட், நான் இப்போ யூடியூப் லைவ் போட முடியல. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே ஏதாவது லைவ் போட முடியுமா நான் பார்க்குறேன். ஏன்னா லைவ் போட்டாங்கன்னா எனக்கு ஏதாவது இது வரும். சைன் அவுட், சைன் இன் அகைன், நெக்ஸ்ட்டு.
ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். ஓகே. நோ ப்ராப்ளம். சரி. இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா இதான் நம்ம ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணும்போது இது பண்ணிக்கிறோம். சரி. இப்போ வந்து 3வது வந்து என்ன பண்ணோம்னா, ஹவ் ரீஜன்னா என்ன? அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு 2வது செஷன்ல எடுத்தோம். இப்ப எந்த ரீஜன் வந்து செலக்ட் பண்ணணும்? அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து EC2ல வந்து எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங்னு சொல்லிட்டு மெட்டா டேட்டானா என்ன? டைனமிக் டேட்டானா என்ன? யூசர் டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு செஷன் 3ல 4ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎம்ஐனா என்ன? மெஷின் இமேஜ் அப்படிம்பாங்க. இமேஜ்னா என்ன? அப்புறம் வேல்யூம்னா என்ன? அப்புறம் சினாப்சாட்னா என்ன? இதுக்கு 3க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரியல் டைம்ல இத வந்து எப்படி யூஸ் பண்றோம்? இப்ப ரியல் டைம்ல ஒரு ரீஜன்ல வந்து ஒரு ஏஎம்ஐ வச்சிருக்கோம். அத வந்து இன்னொரு ரீஜனுக்கு எப்படி வந்து காப்பி பண்றோம்? அப்புறம் ஒரு அக்கவுண்ட்ல ஒரு ஏஎம்ஐ இருக்கு. ஏஎம்ஐனா இமேஜ். அத வந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு எப்படி கொண்டு போறோம்? இது எல்லாமே 4வதுல வந்து கவர் பண்ணோம். 5வது இதுல வந்து காஸ்ட். எப்படி வந்து காஸ்ட்ட வந்து சேவ் பண்றது? ஓகே. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நீங்க வந்து இப்ப இத படிக்கும்போது ஃப்ரீ டயர்லயே வித்தவுட் எனி சிங்கிள் பென்னில வந்து நீங்க எப்படி வந்து இத வந்து படிக்கிறது? அதுக்கு உண்டான டிப்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 5வது செஷன்ல கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் பில்லிங் அலர்ட் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹவ் மச் ஃப்ரீ டயர் கன்சியூம்டு. அப்புறம் வந்து லோடு பேலன்சர் வந்துட்டோம். அதுலயே அந்த செஷன்லயே. லோடு பேலன்சர், கிளாசிக் லோடு பேலன்சர்னா என்ன? லோடு பேலன்சர் என்னன்னு சொல்லிட்டு இத வந்து பிராக்டிகல் வந்து பார்த்துருக்கோம் 5வதுல. 6வதுல பார்த்தீங்க அப்படின்னா 6வது செஷன்ல மைக்ரோ சர்வீஸ் ஆர்க்கிடெக்சர். இது மைக்ரோ சர்வீஸ் ஆர்க்கிடெக்சர். அதுல வந்து அப்ளிகேஷன் லோடு பேலன்சருக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ பார்த்தோம். 7வதுல பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ஃப்ரீ டயர் சார்ஜஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் லோடு பேலன்சர்ல நெட்வொர்க் லோடு பேலன்சர் வந்து பார்த்தோம். இங்க வந்து நெட்வொர்க் லோடு பேலன்சர் பிளஸ் வந்து எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்னா ஸ்டோரேஜ் பண்றது எப்படி அப்படின்னு. இப்ப இதுவும் வந்து சிம்பிள் ஸ்டோரேஜ் S3யும் ஸ்டோரேஜ் தான். இதுவும் வந்து ஸ்டோரேஜ் தான். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். இப்ப 2க்கும் என்ன மெயின் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் வந்து வித் EC2ஓட யூஸ் பண்றது. இப்ப S3 வந்து அப்படி கிடையாது. S3 வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா நீங்க என்ன வேணாலும் எந்த ஃபைல், எக்ஸிக்யூட்டர் ஃபைல் எத வேணாலும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஆனா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் வந்து லைக் நம்மளுடைய ஹார்ட் டிரைவ் இருக்கு இல்லையா? ஹார்ட் டிரைவ். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் பண்றோம். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ், பென் டிரைவ் அதே மாரி எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா, S3 வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து பேக்கப் எடுப்போம் இல்லையா? டேப் பேக்கப் எடுப்போம். டேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து எந்த OSஓ எதுவுமே இருக்காது. அதுல வந்து நீங்க எந்த ஃபைல் வேணாலும் குடுத்துக்கிட்டு இருக்கலாம். பண்ணலாம். அது வந்து சிம்பிள் ஸ்டோரேஜ் அவ்வளோதான். 2க்கும் உண்டான வித்தியாசம். இப்போ வந்து வேல்யூம் எப்படி கிரியேட் பண்றது? அட்டாச்சிங் வேல்யூம் டூ த இன்ஸ்டன்ஸ். அந்த டெமோ வந்து பார்த்தோம் இதுல. 8வதுல என்ன பண்றோம் அப்படின்னா, 8வது செஷன்ல ஹெச்டிடினா என்ன? எல்டிடினா என்ன? அப்புறம் வந்து ஐஓஎஃப்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் வந்து எப்படி அலோகேட் பண்றது? சினாப்சாட் லைஃப் சைக்கிள் மேனேஜர். ஏன்னா ரியல் டைம்ல வந்து சினாப்சாட்னா வந்து பேக்கப் எடுக்கிறது, ஃப்ரீக்வென்ட்டா பேக்கப் எடுக்கிறது. இந்த ஃப்ரீக்வென்ட்டா பேக்கப் எடுக்கிற மேனுவலா நம்ம உட்கார்ந்து எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். 2 மணி நேரத்துக்கோ, ஒரு நாளைக்கோ, இல்ல 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ, இல்ல 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ மேனுவலா நம்ம உட்கார்ந்து எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். இங்க வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜர்னு ஒரு விசார்ட் மாரி இருக்கு. அங்க வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவ 12 மணிக்கு நைட்டு வந்து எடு அப்படின்னா, நைட்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சுரும். நைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அது வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜர் இது. அப்புறம் அது என்கிரிப்ஷன் பார்க்கும்போது எந்த டேட்டாவுமே நம்ம எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணும்போது அது என்கிரிப்டடா இருக்கணும். ஏன் என்கிரிப்டடா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து டிரான்சாக்ஷன் சப்போஸ் கிரெடிட் கார்டு டேட்டாவையோ, இல்ல வந்து யூசர் ஐடென்டிட்டி இத வந்து நம்ம வந்து அதுல ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸ்டோர் பண்ணும்போது அத யார் அக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்கிரிப்டடா தான் போகணும். அன்என்கிரிப்டடா போகக்கூடாது. என்கிரிப்ஷன்ங்கிறது வேற, மாஸ்கிங்கிறது வேற. மாஸ்கிங்கிறது என்னது அப்படின்னா, இப்ப நமக்கு ஏதாவது ஒரு இப்ப கிரெடிட் கார்டு நீங்க இதே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டே வந்திருக்கும். அதுல XXXXன்னு போட்டு கடைசி 4 டிஜிட் மட்டும் காமிப்பாங்க. இது வந்து மாஸ்கிங். அதாவது ஃபுல்லா இதா காமிக்காம சில இது மட்டும் பண்றது மாஸ்கிங். ஓகே. ஆனா வந்து இப்போ ஒரு டேட்டா வந்து நீங்க வந்து டேட்டாபேஸ்ல போயிட்டு இதே கிரெடிட் கார்டு நம்பர வந்து நீங்க சப்போஸ் நீங்க வந்து பேங்கிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, இருந்திருந்தா நீங்க வந்து பார்த்திருக்கலாம். அந்த கிரெடிட் கார்டு நம்பர் நீங்க வந்து ஃபுல்லா பார்க்க முடியாது. அங்க பார்த்தீங்கன்னா, XXXன்னு கம்ப்ளீட்டாவே என்கிரிப்ட் ஆயிருக்கும்.
ஸோ அது என்கிரிப்ஷன் இருக்கும்போது ஒரு டீக்ரிப்ஷன் வச்சு அதை டீக்ரிப்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் வந்து மாஸ்கிங் வந்து அப்படி கிடையாது. மாஸ்கிங் வந்து லைக் மாஸ்க் போடுற மாதிரி, முகத்தில் நம்ம முகம் இருக்கு, நம்ம முகத்தை மட்டும் மாஸ்க் போட்டு மறைச்சிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மாஸ்கிங். ஸோ இந்த என்கிரிப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது, ஹவு டு த இன்க்ரீஸ் த வேல்யூம் சைஸ் அண்ட் டூரிங் இட்ஸ் ரன்னிங். ஓகே, ரன் பண்ணும்போதே வேல்யூம் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 8வதுல பார்த்தோம். 9வது எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம், நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லிட்டு, அதாவது ஃபைல் ஷேரிங் பண்ணுறோம். ஃபைல் சேரும்போது மல்டிபிள் இன்ஸ்டன்ஸில் ஒரே நம்ம வந்து சிங்கிள் செட் ஆஃப் ஃபைல் வந்து ஷேர் ஆகிருக்கு. அது எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம், அதை வந்து பார்த்தோம். ஓகே, எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். அப்புறம் வந்து இதோட இது முடிஞ்சிச்சு, என்னது EC2 முடிஞ்சிச்சு. அப்புறம் 10வதுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா IAM வந்து பார்த்தோம். IAMல வந்து IAMனா ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ அதில் வந்து ரோல்ஸ்னா என்ன, யூசர்ஸ்னா என்ன, குரூப்ஸ்னா என்ன, பாலிசினா என்ன, அப்புறம் MFAனா என்னன்னு சொல்லிட்டு 10வதுல பார்த்தோம். 11வதுல S3க்கு வந்துட்டோம். இப்போ S3 தான் இன்னைக்கும் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ S3ல வந்து சிம்பிள் ஸ்டோரேஜ், சிம்பிளாக ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்பாங்க. ஸோ அதில் வெர்ஷன்னா என்ன, ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி பண்ணுறது, அப்புறம் பக்கெட்னா என்ன, ஃபோல்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தோம் 11வதுல. 12வதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போன வாரம் பார்த்த வந்து ஆப்ஜெக்ட் லாக்னா என்ன, ஆப்ஜெக்ட் லாக் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து S3 கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன். இப்போ ஆப்ஜெக்ட் லாக்னா, இப்போ ஆப்ஜெக்ட் லாக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருமே வந்து எதையுமே வந்து டெலீட் பண்ண முடியாது. ஆனால் வந்து இது சடன் எக்ஸ்டென்ட் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு அட்மின், நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் லாக் எனேபிள் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு டெஸ்டர் வராரு, இல்லை வந்து ஒரு டெவலப்பர் வராரு, அவருக்கு வந்து ரைட் பெர்மிஷன் இருக்கு, அவர் வந்து டெலீட் பண்ணார்னா ஆப்ஜெக்ட் லாக் இருக்கிற வந்து அவர் டெலீட் பண்ண முடியாது, ஏன்னா லாக் ஆயிடும். ஆனால் இப்போ நீங்களே வந்து ஏதாவது ஒரு ஃபைலை வந்து ஆக்சிடென்டலாக டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து போன வாரம் நம்ம டீட்டெயிலாக வந்து டெமோவே காமிச்சோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி யூஸ் கேஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே இது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். அப்புறம் வந்து ஈவெண்ட் லாகிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மெயினாக வந்து என்ன பார்த்தோம் போன வாரம்னா லைஃப் சைக்கிள் பாலிசிங்கிறது வந்து இங்கே வந்து அந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படிம்போம். ஸ்டோரேஜ் கிளாஸ்னா ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறோம், அது வந்து நார்மல் ஸ்டோரேஜ் கிளாஸ்னா டிஃபால்ட் ஸ்டோரேஜ். அப்புறம் வந்து இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ், அதாவது எப்படி அக்சஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. இப்போ நார்மலாக ஸ்டோரேஜ் கிளாஸ்னா நார்மலாக வந்து எப்போ வேணால் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி. இப்போ ஆஃப்டர் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒன்று அக்சஸ் பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ் போய்க்கலாம். சப்போஸ் கொஞ்சம் நாள் ஆன பிறகு, சப்போஸ் லாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்க லாகை வந்து நம்ம அக்சஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். இதே இது ஒரு மாதம் கழிச்சிருச்சு அப்படின்னா இந்த இதை அக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான், அதாவது போன மாதம் 10ஆம் தேதி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அது என்னென்ன பாருங்க அப்படின்னா தான் 10ஆம் தேதி லாக் போய் பார்க்க போகிறோம். இல்லை அப்படின்னா போன மாதம் லாக் வந்து நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அப்போ இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றணும். அதுக்கு அடுத்து வந்து இது போன மாதம் லாக் வந்து அப்புறம் ஒரு வருஷம் ஆகுது, இல்லை ஒரு 6 மாதம் ஆகுது. ஆனால் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து லாகை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் இப்போ 6 மாதம் ஆன பிறகு இதை வந்து நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னா சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். எப்போ பார்ப்போம், எப்போ ஆடிட்டிங் எப்போ பார்ப்போம், இல்லை ஏதாவது ஒரு கேஸ், ஏதாவது ப்ரோபு அந்த மாதிரி வந்தால் தான் அதை வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிளேசியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஸ்டோரேஜ் கிளாஸ்னா இந்த ஸ்டோரேஜோடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் கிளேசியர் மாற்றிட்டோம் அப்படின்னா இதோடைய காசு வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு. ஏறக்குறைய 25 சென்ட் பெர் ஜிபி பெர் மந்த்துக்கு, ஒரு நாளைக்கு இல்லை, பெர் மந்த்துக்கே அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கிளேசியரை மாற்றிடலாம். இந்த ரூல் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம வந்து போன வாரம் கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் இதெல்லாமே வந்து ரிவைஷன். ஸோ இங்கே வந்து இதை ஏதாவது விடுபட்டு போனீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எகைன் வந்து என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஒன்று முடிச்சுட்டு ஒன்று வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது கோர்ஸ் படிக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து ஓவர் த டைம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இல்லை அதை விட்டுட்டு நான் இதில் ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன்,
இதில் ஒரு அரை மணி நேரம் பார்க்குறேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபுல் வேல்யூ வந்து நீங்கள் வந்து கெட் பண்ண முடியாது. அதுதான் என்னுடைய ஒரே ஒரு சஜஷன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், எடுத்தோன்னே வரிசையாக பாருங்க, ஒன்று ஃபுல் முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எகைன் வந்து இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து எகைன் நான் வந்து இங்கே போயிடுறேன் டைரெக்டாக. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்க. ஏடபிள்யூஎஸ் சார், ஏதாவது கொஸ்டின் இருக்கு? ஓகே, ஏன் லாகின் ஆக மாட்டேங்குது? ஓகே, ஓகே. இப்போ வந்து S3 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். S3ல வந்து இதுதான் மாத்திரும். ஓகே ஓகே. ஓகே, இப்போ வந்து S3ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு இதாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னது, ஒவ்வொரு பக்கெட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பக்கெட், இப்போ பக்கெட் எடுத்துக்கிறோம். பக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். ஓகே, ஸ்டாட்டிக் வெப்சைட்டு டேகு ட்ரான்ஸ்ஃபர் அக்ஸலரேஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். அப்புறம் ரிக்வெஸ்டர் பேஜ் பார்த்துட்டோம். ஈவெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பெர்மிஷன். இப்போ பெர்மிஷன் அப்படின்னு வரும்போது 2 இருக்குங்க. ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் லெவல் பெர்மிஷன், அடுத்து வந்து பக்கெட் லெவல் பெர்மிஷன். என்னது, ஆப்ஜெக்ட் லெவல் பெர்மிஷன், அப்புறம் வந்து பக்கெட் லெவல் பெர்மிஷன். ஃப்ரீ கோர்ஸு 12-13. ஓகே, செஷன் 13. இதில் என்ன இருக்குது? ஓ, இது வேறு. பக்கெட் லெவல் பெர்மிஷன். ஓகே, பக்கெட் லெவல் அக்சஸ், அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் லெவல் அக்சஸ். இப்போ ஆப்ஜெக்ட் லெவல் அக்சஸ் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்டுங்கிறது எதை சொல்கிறோம், இங்கே வந்து ஃபைல், ஒரு இண்டிவிஜுவல் ஃபைலு அதுதான் ஆப்ஜெக்ட். ஏன்னா இது வந்து பியூர்லி S3 வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். S3 வந்து சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், சிம்பிள் செக்யூர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். செக்யூர் ஸ்டோரேஜ் அதான் S3 பேர் வந்த காரணம். ஆனால் வந்து இங்கே வந்து கீ வேல்யூ பேரில் தான், கீ வேல்யூ பேர் என்னது, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஒவ்வொன்றும் ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கிறது.
ஓகே, ஒவ்வொன்றும் ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கிறது. அதுக்காக தான் நீங்கள் வந்து எந்த ஃபைலை எது வேணால் போட்டுக்கலாம். என்ன எந்த ஃபைல் போட்டாலும் அது வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட், அதுக்கு வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ பக்கெட் வந்து ஹை லெவல். ஒரு பக்கெட்டுக்குள்ளே என் நம்பர் ஆஃப் ஃபோல்டர் இருக்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ளே எவ்வளோ வேணால் ஃபைலை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பக்கெட்லையும் ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபைலோடைய சைஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 KB டு 5 DB வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதுக்கு வந்து எகைன் வந்து அவங்க வந்து கேரண்டி கொடுக்குறாங்க 99.99%, 9% ஆஃப் அவைலபிலிட்டி. அதுக்கு பிறகு வந்து எவ்வளோ சார்? 99 எத்தனை 9? ஹலோ, 11 9. ஓகே, அதாவது 9 9 இதோட சேர்த்து 2 சேர்த்தோம்னா 11 9 வரும். 2 3 4 5 6 7 8 9. ஓகே, பெர்சன்டேஜ் ஆஃப் டூரபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டூரபிலிட்டி அப்படின்னா டூரபிள். இதில் என்ன ஃபைலில் என்ன டூரபிள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபைல் வந்து சப்போஸ் ஒரு இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மும்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து மும்பை வந்து அந்த டேட்டா சென்டர் வந்து ஏதோ தீ விபத்துனாலையோ இல்லை வந்து வெள்ளம் வந்தோ ஏதோ ஒன்றும்லாம் போனாலும் கூட உங்கள் ஃபைல் வந்து அப்படியே இருக்கும். உங்கள் ஃபைல் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டூரபிளாக இருக்கும் அப்படின்னா தான் கணக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க SLA வந்து ஒவ்வொரு ஃபைலையும் வந்து பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சிங்க் ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கப் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா ராங் மீனிங் ஆயிரும். ஏன்னா அவங்களே எடுக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டட், எவ்ரி திங் ஆட்டோமேட்டட். உடனே சிங்க் ஆயிரும். வேற வேற டேட்டா சென்டர்ல வேற டிவைசஸ்லாம் சிங்க் ஆயிரும். அதனால தான் இவங்க வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்க முடியுது. ஆனால் இந்த ஃபைலை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்கவர் பண்ண முடியாது. என்ன இவ்வளவு அவைலபிலிட்டி கேரண்டி கொடுக்குறவங்க அப்புறம் ஏன் ரெக்கவர் பண்ண முடியாது? அந்த பேக்கப் எடுக்கிற இடத்துல இருந்து எடுத்து கொடுத்துடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நியாயமான கேள்வி, லாஜிக்கலான கேள்வி. ஆனால் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணும்போது இப்போ இந்த நிமிஷத்தில் AWSல ஒரு எப்படியும் மில்லியன் ஆஃப் ஆளுங்க வந்து மில்லியன் ஆஃப் அட்லீஸ்ட் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. மில்லியன் ஆளுங்க வந்து அக்சஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் மில்லியன் ஆஃப் ஃபைல் வந்து அட்லீஸ்ட் 10,000 ஆஃப் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க, டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டட். அவங்க ப்ரோக்ராம் என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்லோட் ஆன அடுத்த இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்து பக்கத்தில் இருக்கிற டேட்டா சென்டர் இல்லை வந்து வேற டிவைஸ் இல்லை வேற அவைலபிலிட்டி ஜோன் அதில் வந்து சிங்க் ஆயிரும். சிங்க் ஆகும்னா என்னது? அப்படியே குளோன் ஆயிரும். அப்படியே குளோன்னா என்னது? அப்படியே ஒரு காப்பி அங்கே போய் விழுந்துரும். ஸோ விழுங்கும்போது அதை வச்சு தான் அவங்க கேரண்டிக்காக தான், SLA கேரண்டிக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒரு ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது அது நம்மளுடைய கண்ட்ரோல் ஆயிடுது. அதனால வந்து நான் தெரியாம டெலீட் பண்ணிட்டேன், இது வந்து நீங்க இது பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து பார்த்து கொடுங்க அப்படின்னா அவங்க கிட்டலாம் போக முடியாது. AWS சப்போர்ட்லலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து அதை வந்து பார்க்க முடியாது. அதான் இதுல உண்மை, நிதர்சனமான உண்மை. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து பக்கெட் லெவல். இதுல என்ன இருக்கும்? கான்ஃபிகர்லெஸ் S3 பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கு. இந்த பக்கெட் வந்து யூனிக் நேமா இருக்கணும் அக்ராஸ் த AWS. ஈவன் தோ நீங்க வந்து அதை ஒரு ரீஜன்ல நீங்க கிரியேட் பண்ணாலும் அக்ராஸ் AWS வந்து இது யூனிக் நேமா இருக்கணும். இப்போ டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ் ஆன்ல தான் இருக்கும். டிஃபால்ட்டா வந்து பப்ளிக் அக்சஸ் எங்கேயுமே கூடாது அப்படின்னு தான் சொல்லி இருக்கும். இது வந்து அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படிங்கிறோம். இதுல வந்து சப்போஸ் நீங்க வந்து பப்ளிக் அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இதை எடிட் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து எது கேட்கும்? கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கேட்கும்போது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த பக்கெட்ல நீங்க எந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்றீங்களோ அதுக்கு வந்து என்ன வந்துடும்? இந்த இது AWS இதா? சரி, நோ ப்ராப்ளம். பப்ளிக் டெலீட். ஓகே, இப்போ இதில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே என் நம்பர் ஆஃப் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு சம் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, இந்த ஃபைலெல்லாம் அப்லோட் பண்ணுறோம். இப்போ அப்லோட் பண்ணும்போது நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸு, லைஃப் சைக்கிள் பாலிசி எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் படம் வர நம்ம கவர் பண்ணோம். நான் அதெல்லாம் திரும்ப சொல்லாமல் எடுத்தோன்னே போய்கிட்டு இருக்கேன்.
இப்போ இதை அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பக்கெட் வந்து ஆப்ஜெக்ட் கேன் பி பப்ளிக். ஸோ இதில் வந்து பப்ளிக் அக்சஸை வந்து கொடுத்துட்டோம். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பெர்மிஷனில் போயிட்டு இதை என்ன பண்ணிட்டோம்னா, பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ் ஆனாக இருந்ததை ஆஃப்னு சொல்லி படுத்துட்டோம். ஸோ பப்ளிக் அக்சஸ் வந்து பிளாக் பண்ணலன்னா இது பப்ளிக் அக்சஸ்ல தான் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு பேர். இப்போ இங்கே வந்துக்கிட்டு நான் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து எதை பண்ணியிருக்கேன், ஃபைலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்லோட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஃபைலை வந்து நான் பார்க்க முடியுமா, உங்களுக்கு வந்து அக்சஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா, இது வந்து இதோடைய இது வந்து இதுதான். இப்போ இதை போட்டேன்னா இந்த வருது ஸ்டார்ட் டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு வருதா, இருங்க பார்ப்போம். இப்போ வந்து இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்ன வருது அப்படின்னா, இது வந்து அக்சஸ் டென்னு சொல்லிட்டு வருது. நான் பக்கெட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன், அதாவது பக்கெட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன், ஆனால் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கொடுக்கல சார். ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கல. இப்போ ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன்னு வைங்க, மேக் பப்ளிக் அப்படின்னா இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ பண்ணுறேன். இப்போ பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் நியூ விண்டோவில் பண்ணுறேன். இப்போ நான் இந்த டவுன்லோட் அக்சலரேட்டர் வந்து போட்டிருக்கேன், அதனால தான் இப்படி வருது. ஒரிஜினல் 2 வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஒரிஜினல் 2 வந்து இது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ ஓடும்போது. ஸோ நீங்கள் வந்து பக்கெட் லெவலையும் கொடுத்துருக்கணும், ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்ட் லெவலையும் கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ தான் இது வந்து மேக் பப்ளிக்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வருது. இப்போ ஒன்று வந்து இங்கே வருங்க, ஒன்றுக்குள்ளே வந்து ஒரிஜினல் இது வந்து இதை கொடுக்க தான் வருது, கொடுக்கலனா உங்களுக்கு வந்து வராது. இங்கே பாருங்க, ரீடு 1 கிராண்டிஸ், ரைட்டு 1 கிராண்டிஸ். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் லெவல் பெர்மிஷன், அப்புறம் வந்து பக்கெட் லெவல் பெர்மிஷன் அப்படிம்பாங்க. இப்போ பக்கெட் லெவலு வந்து யூஸ்வலாக வந்து பக்கெட் லெவலு நீங்கள் உங்கள் கம்பெனிக்குள்ளேயே பண்ணுறீங்க அப்படின்னா பக்கெட் லெவலு இந்த மாதிரி பக்கெட் லெவலும் ஆப்ஜெக்ட் லெவலும் ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. ரியல் டயத்தில் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சொல்கிறதுக்காக, காமிக்கிறதுக்காக நான் இதை வந்து பக்கெட் லெவலில் கொடுத்தேன், ஆப்ஜெக்ட் லெவலில் கொடுத்தேன். ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே எக்ஸ்போஸ் ஆயிரும். சப்போஸ் இந்த ஃபைல் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஃபைலு, இதை வந்து நான் வந்து இங்கே வேலை பார்க்குறேன், நான் வந்து திடீர்னு இதை காப்பி பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் போது நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யாருமே வந்து இப்போ ஈவன் வெளியே யாருங்க இந்த ரியல் டைமில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஆப்ஜெக்ட் பக்கெட் லெவலையும் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் லெவல் கொடுத்தீங்கன்னா பப்ளிக்காக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வேணும் அப்படின்னா இந்த ஃபைலுக்கு மட்டும்தான் அக்சஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் லெவல் பெர்மிஷன். ஸோ ஆப்ஜெக்ட் லெவல் பெர்மிஷன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு நான் இதை எடுத்து விட்டுறேன். இதை வந்து இங்கே வந்து பெர்மிஷனில் போயிட்டு இதை பிளாக் பண்ணிடுறேன். இப்போ பிளாக் பண்ணின பிறகு பிளாக் பண்ணிடுறேன். இப்போ பிளாக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம், ஓகே, பப்ளிக் அக்சஸே எதுவுமே கிடையாது. இப்போ இதை பிளாக் பண்ணிடுறேன். பிளாக் பண்ணிவிட்டு இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டரில் சில ஃபைலை அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபைலுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரிஜினல் 2K வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து ஏற்கனவே பப்ளிக் அக்சஸ் கொடுத்துருக்கோம், அதனால் வருது. இது ஏன் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது? ஓகே, இப்போ வந்து இங்கே போயிட்டு கோயிங் டு மேக் பப்ளிக், இங்கே ஏற்கனவே கொடுத்தனால அது வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெலீட் பண்ணிடுறேன், வேற இதுக்கு கொடுக்குறேன், டெலீட். ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேக் பப்ளிக் வந்து இதாயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஓகே, என்ன பழசே இதாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓ மை காட், ஓகே, இங்கே இது வேணாம், இந்த விளையாட்டே வேணாம், இது வந்து எதுவும் அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருங்க, அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இங்கே நோட்ஸில் போட்டுருவோம். அதாவது பக்கெட் லெவல் பெர்மிஷன், ஓகே, பக்கெட் லெவல் பெர்மிஷன் அதுவும் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் லெவல் பெர்மிஷன், ஆப்ஜெக்ட் லெவல் அக்சஸ் அப்படிம்பாங்க, ஆப்ஜெக்ட் லெவல் அக்சஸ்.
இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு நான் அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே அக்சஸ் கொடுத்தாதான், இங்கே கொடுத்துட்டு தான் நான் கொடுக்குறேன். ரைட்டா? ரிமூவ் த பிளாக் த பப்ளிக் அக்சஸ். பப்ளிக் அக்சஸ், அதாவது பப்ளிக் அக்சஸை வந்து பிளாக் பண்ணுறதை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படின்னா என்னது, பப்ளிக் அக்சஸ் கொடுத்துட்டு இதுக்கும் வந்து மேக் பப்ளிக்னு கொடுத்தேன்னா வருது. மேக் பப்ளிக்னு கொடுத்தனா வருது. ஆனால் இந்த மாதிரி ரியல் டைமில் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது வந்து பயங்கரமான வல்னபிலிட்டினா ஈஸியாக வந்து யார் வேணாலும் இது தெரிஞ்சுன்னா உள்ளே வந்து பூந்து அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் லெவலுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஜெக்ட் லெவலுக்கு மட்டும் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு கிரியேட் பக்கெட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் அவர் டெஸ்ட் bucket for learning. ஓகே, லேர்னிங். ஸோ நீங்கள் பக்கெட்டில் வந்து கேப்ஸ் கொடுக்க முடியாது, ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே வந்து இது கொடுக்கலாம், ஐஃபன் இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த நேம் வந்து யூனிக்காக இருக்கணும் அமாங் த ஏடபிள்யூஎஸ்க்கே யூனிக்காக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து இந்த 99.9 இது கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கேரண்டி, எஸ்எல்ஏ கேரண்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதனால காப்பி பண்ணணும். அப்போ வந்து இது வேற ஒவ்வொரு இது ஈவன் தோ இந்த ரீஜனில் தான் இதானாலும் கூட அக்ராஸ் ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து இது வந்து யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து எடுத்தோன்னே சிங்க் பண்ண முடியும். இதே ஒரே நேமில் இருந்தால் தான் சிங்க் பண்ண முடியும் இதில் போகிற ஃபைலில் எல்லாமே. ஸோ கிரியேட். ஓகே, இப்போ வந்து இது வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பிளாக்கு ஆல் ஆக்சஸ் ஆனில் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஓவர் வியூ, கிரியேட் ஃபோல்டர் 2. ஓகே, இப்போ 2ல் வந்து அப்லோடு. ஓகே, ஒரிஜினல் 3ங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட். இப்போ இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி மென்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்குனால இதை மட்டும் நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, இது என்ன ஒன்றும் புரியல எனக்கு. மேக் பப்ளிக் ஏன் இதா இருக்கு, இப்படி வரக்கூடாது. ஓகே, சம் ப்ராப்ளம் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் போனோம்னா இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம தனியாக கொடுக்கலாம். இப்போ ஆக்ஷன் மேக் பப்ளிக் இதாகுது, அப்படி இருக்கக்கூடாது. ஓ மை காட், இப்படி இருந்தால் நான் எப்படி சொல்லித்தரது? நான் ஒன்று சொன்னேன்னா இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. ஆமா, இல்ல ஃபோல்டர் எதுவுமே பண்ணவே இல்லையா? இங்க பாருங்க, ஃபோல்டர் வந்து இது எதுவுமே இங்கேயும் காமிக்க மாட்டேங்க. இங்க பாருங்க, இது ஆக்சுவலாக இங்கே மேக் பப்ளிக்னா இங்கே எனேபிள் அதை காமிக்கணும். அப்புறம் தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் தான் மேக் பப்ளிக்னு வரணும். இது என்ன இருக்கு, பக்கெட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் இதுன்னு தான் போடுது. சரி, எடிட் பப்ளிக் அக்சஸ், பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ் தானே போட்டிருக்கோம், வேற எதுவுமே இல்லையே. பிளாக் ஆல் இல்ல, அதான் பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ் வந்து பிளாக் பண்றோம், பிளாக் பண்ணிட்டோம். ஆமா, நம்ம என்ன சொல்றோம்னா ரியல் டைம்ல வந்து இந்த மாதிரி எல்லாமே கொடுக்க மாட்டாங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கொடுப்பாங்கன்னு சொல்றோம். ஸோ ஆப்ஜெக்ட் இதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ இது ஆப்ஜெக்ட், இங்க வந்து இதை வந்து கொடுக்க மாட்டாங்க, பக்கெட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ரியல் டைம்ல ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இங்க வந்து இது எனேபிள் ஆகிட்டே இருக்கு. இது என்ன தெரியல எனக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து இப்படி காமிக்காது. இப்போ மேக் பப்ளிக் வந்து இங்க நான் எனேபிள் பண்ண முடியல. அதாவது இது ஏற்கனவே பப்ளிக்கா இருக்கிற மாதிரியே காமிக்குது. இங்க பாருங்க, ரீடு ரைட்டு இந்த மாதிரி காமிக்க கூடாது. பெர்மிஷன்ஸ்
பப்ளிக் அக்சஸ் block public settings turned on to bucket prevent granting public access. ஓகே, ஆனால் இங்கே வந்து I really don't know. இங்கே சொல்கிற புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பப்ளிக் அக்சஸை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ண மாதிரியே, அதாவது பப்ளிக் அக்சஸ் கொடுத்த மாதிரியே காமிக்குதாங்க. பப்ளிக் அக்சஸ் கொடுத்தோம்னா இங்கே வரும், இங்கே பப்ளிக் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஆக்சுவலாக பப்ளிக் அக்சஸ் வரணும், அப்போ தான் வரும். ஓகே சார், ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சுல, அப்புறம் எப்படி வரும்? ஆமா ஆமா, பிளாக்கா ஃபுல்லாவே பிளாக் பண்ணிட்டீங்களா சார்? அது உள்ள இருக்கிறது எப்படி காட்டும்? பேரண்ட் ஃபோல்டர் கொடுத்து அதுக்கப்புறம் தானே சைல்டு ஃபோல்டர் கொடுத்து தானே பப்ளிக் கொடுப்போம். இப்போ நான் பேரண்டே பிளாக் பண்ணிட்டு சைல்டு தர முடியுமான்றதான். ஓகே, இங்கே வருங்க, இங்கே கொடுத்துட்றோம். கன்ஃபார்ம். ஓகே, இங்கே கொடுத்துட்றோம். பக்கெட் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் பப்ளிக். இப்போ வந்து இங்கே மேக். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே வந்து நீங்கள் அங்கே கொடுத்துட்டு இங்கேயும் பப்ளிக்னா கொடுக்கணும். இங்கேயும் பப்ளிக் கொடுத்தா தான் இப்போ வந்து ஆகும். இதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பப்ளிக் இது பண்ணிங்கன்னா, ஆனால் இங்கே வந்து ஆகுது. அதனால should not be do that. ஏன்னா இங்கே வந்து பப்ளிக்னா, இங்கே பப்ளிக் இந்த மேக் பப்ளிக் கொடுத்தா தான் நான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கணும் அது. ஓகே, ஏன்னா சம்திங் அது வேரிங்காக வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ 2 ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இப்போ டவுன்லோட் கொடுங்க வராது, ஏன்னா இண்டிவிஜுவல் ஃபைல் கொடுக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா, இங்க பாருங்க, இது கரெக்டா தான் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து பக்கெட்ல வந்து டு எவ்ரி ஒன் லிஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, லிஸ்ட் ஆப்ஜெக்ட். இப்போ லிஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் பார்த்தோம்னா லிஸ்ட் மட்டும் ஆகும். இப்போ ரைட் ஆப்ஜெக்ட்னா என்னால் டவுன்லோட் பண்ண முடியும். திஸ் ஆப்ஜெக்ட் கேவ் த பப்ளிக் ஆக்சஸ். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இண்டிவிஜுவலுக்கு போயிடுங்க. இண்டிவிஜுவல் வந்து இந்த பக்கெட்டுக்கும் போகலாம், பக்கெட்டுக்கு போகாமல் இண்டிவிஜுவல் போயிடுங்க. இண்டிவிஜுவல் போயிட்டு இங்கே வந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இங்கே பப்ளிக் பண்ணவே இல்லை, ஆனால் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே வருங்க, பப்ளிக் இங்கே பண்ணவே இல்லை மேக் பப்ளிக்னா, ஆனால் இங்கே வந்துகிட்டு இருக்கு. கிளிக் பண்ண டவுன்லோட் ஆகாது. இங்கே டவுன்லோட் ஆகாது. ஓகே, ரைட்டு. ஓகே, இப்போ இதை பப்ளிக் பண்ணிவிட்டு இதையும் வந்து பப்ளிக்னா தான் வரும். ஓகே, பப்ளிக்னா வரும். ஆனால் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, இந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் வந்து ஃபைலை வந்து கொடுப்பாங்க. ஓகே, இந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதுலேயே வந்து இன்னொரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கெட்டுக்கு வந்து ஏற்கனவே பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துட்டோம், நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றில் வந்து நான் ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ யூனிட் 1. ஓகே, இங்கே 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ல் வந்து இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே மேக் பப்ளிக்னு கொடுத்தேன்னா இந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். மேக் பப்ளிக்னு கொடுத்துட்டு மேக் பப்ளிக் அப்படின்னா, இப்போ வந்து ஏன்னா ரெண்டுமே வந்து ஃபோல்டரும் பக்கெட்டும் வந்து பப்ளிக் கொடுத்துட்டோம், இதுவும் வந்து பக்கெட் கொடுத்துட்டோம். இப்போ இங்கே போயிட்டு உங்களுக்கு இதை கொடுத்தேன்னு வைங்களேன், இதை கொடுத்தேன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிடுது. ஓகே, இது வந்து டவுன்லோட் ஆகிடுது. இப்போ இதே ஃபோல்டரு 1ல் வந்து நான் கொடுக்கவே இல்லை, 1ல் போயிட்டு பண்ணி பார்ப்போம். 1ல் பண்ணி பார்த்தோம்னா 1ல் போயிட்டு இங்கே வருங்க, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என் இது ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இப்படி இந்த டவுன்லோட் மேனேஜர் பண்ணனால இது போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பக்கெட்டு கொடுக்கணும். பக்கெட்டு கொடுத்துட்டு இந்த இண்டிவிஜுவல் இதுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல வரேன். என்டையர் பக்கெட்டுக்கு வந்து எல்லா ஃபைலுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ வந்து பப்ளிக் பக்கெட் லெவலில் வந்து ரிமூவ் த பப்ளிக் அக்சஸ், ஆப்ஜெக்ட் லெவல் அக்சஸ் வந்து மேக் பப்ளிக். இந்த இண்டிவிஜுவல் ஃபைலுக்கு வந்து கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல் ஃபைலுக்கு வந்து பப்ளிக் அக்சஸ் கொடுக்கணும். இப்போ இதுக்கு பாருங்க, இதுக்கு கொடுக்கல, நீங்கள் வந்து இங்கே வந்து அக்சஸ் ஜெனின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் சொல்ல வந்தது உங்களுக்கு வந்து. அதான் நீங்கள் அக்சஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு ஃபைலாக தான் கொடுப்பாங்க.
ஏன்னா பக்கெட் லெவலில் கொடுக்க மாட்டாங்க ஒன்று. இந்த ஒவ்வொரு ஃபைலாக கொடுக்கும்போது இதை வந்து இப்படியும் பப்ளிக் அக்சஸ்னால இந்த மாதிரி தர்றோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியும் தரலாம். எப்படி தரலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த பக்கெட்டுக்கு வந்துட்டு இந்த பக்கெட்டில் போய் பெர்மிஷன் போயிட்டு அது வந்து ஒவ்வொரு ஃபைலாக போகிறது. இப்போ அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இங்கே எவ்ரி ஒன்று இருக்கு இல்லையா, எவ்ரி ஒன்று போட்டு இங்கே சப்போஸ் ஒரு இவங்களுக்கும் தரலாம், ஒரு அக்கௌண்ட்டுக்கும் தரலாம். இப்போ அக்கௌண்ட் அக்சஸ் டு ஃபார் த அதர் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட். இப்போ அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் ஐடி வந்து கொடுத்தீங்கன்னா, இப்போ அக்கௌண்ட் ஐடி வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஐடி கொடுத்தோம்னா இப்போ லிஸ்ட் ஆப்ஜெக்ட் அவங்க லிஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம், இல்லை ரைட்டு மட்டும் பண்ணிக்கலாம், இல்லை ரீடு மட்டும் பண்ணிக்கலாம். ரீடு பக்கெட் அண்ட் ரைட் பக்கெட் பெர்மிஷன். ஸோ இது தர மாட்டாங்க. ரைட்டுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம், லிஸ்ட்னா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரியும் அக்சஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் அக்சஸ் கொடுக்கலாம். ஸோ பக்கெட்டில் கொடுத்த பிறகு தான் இப்போ ஹையர் ஹையரார்க்கி கொடுத்த பிறகு தான் லோயர் ஹையரார்க்கி வரணும். லோயர் ஹையரார்க்கி வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடாது, எது தேவையோ அதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இது போக வந்து இந்த பர்டிகுலர் பக்கெட்டை வந்து இவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அக்சஸ் பாலிசி, இந்த பக்கெட் பாலிசின்னு இருக்குது, இந்த பாலிசியில் போய் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த பாலிசியில் வந்து பாலிசியை வந்து தனியாக வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். இது வந்து நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். உங்கள் பக்கெட் பாலிசி, இந்த பாலிசி ஜென்ரேட்டர்னு இருக்குது. இங்கே பாலிசி ஜென்ரேட்டர் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ண பாலிசி ஜென்ரேட்னா இங்கே ஜென்ரேட் பண்ணிவிட்டு இங்கே எஸ்கியூஎஸ் பாலிசி, S3 பக்கெட் பாலிசி, S3 பக்கெட் பாலிசியில் அலோ டெனி. இப்போ நார்மலாக வந்து இங்கே கொடுக்குறது வந்து இந்த அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு யூ கேனாட் டெனி. அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு நீங்கள் பக்கெட்டு கொடுக்குறீங்களோ இல்லை இண்டிவிஜுவலாக கொடுக்குறீங்களோ அக்சஸ் ஏசிஎல் ஆல்வேஸ் வந்து அலோ மட்டும்தான் தர முடியுமே ஒழிய டெனி யூ கேனாட் கிவ் த டெனி, யூ கேனாட் கிவ் த டெனி வந்து நீங்கள் வந்து கொடுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து இங்கே ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ரீடு, அதாவது லிஸ்ட்டு அப்புறம் ரைட்டு. லிஸ்ட்டுனா உங்களுக்கு வந்து ரீடு பெர்மிஷன் மாதிரி, ரைட்டுனா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஸோ நத்திங் பட் டவுன்லோட் பண்ணுறது. இந்த ரெண்டுக்கும் தான் வந்து இங்கே கொடுக்க முடியும். இங்கே வந்து நீங்கள் பர்டிகுலர் பாலிசிக்கு வந்து பர்டிகுலர் ஆளுகளுக்கு வந்து டெனி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா AWS பாலிசி ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்குது, AWS பாலிசி ஜெனரேட்டர். அங்கே போயிட்டு நீங்கள் பாலிசி வந்து கிரியேட் பண்ணணும், பாலிசி ஜெனரேட்டர். இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா IAMல போயிட்டு பர்டிகுலர் யூசருக்கு வந்து இங்கே வந்து ரீடு பெர்மிஷன் மட்டும் தரலாம். ஆனால் ரீடு பெர்மிஷன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு பக்கெட்டுக்கு லெவலில் கொடுக்க முடியாது. சார் நான் சொல்ற புரியுதுங்களா? நம்ம வந்து அதாவது ஒவ்வொரு பக்கெட்டுக்கு, இந்த பக்கெட்டுக்கு மட்டும் நான் வந்து ஒருத்தருக்கு வந்து ரீடு தர்றேன் அப்படின்னா நீங்க கொடுக்க முடியாது. IAMல போறது வந்து என்டையர் S3 பக்கெட்டுக்கு தான். இப்போ டெஸ்டர் இருக்காரு, உங்ககிட்ட டெஸ்டர் இருக்காருன்னா டெஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அதில் வந்து டெஸ்டர் எல்லாத்தையுமே யூஸரை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் இருக்கிறவங்க S3 ரீடு பெர்மிஷன் மட்டும் அப்படின்னு தான் கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பக்கெட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாலிசி வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொரு சொல்கிறேன். ஏன்னா இதை காமிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் IAM போகிறேன். இப்போ IAMல வந்து உங்கள் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் இதில் ஒரு 4 டெஸ்டர் இருக்காங்க. ஓகே, டெஸ்டர் வந்து 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருக்கு வந்து ரொம்ப கிளித்தனமான இது என்ன சார்? ஹலோ சார், புரியல என்ன சொன்னீங்க சார்? டெஸ்டருக்கு அப்படிலாம் பண்ணல சார், அப்படிலாம் சொல்லல சார். டெஸ்டர், ஐயோ நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. நீங்க டெஸ்டர் தான் நினைக்கிறேன். ஐயோ டெஸ்டர்னா சார் பேசுங்க. நீங்க கேட்டுக்கு பாதி கேட்டுருச்சு. நீங்க இல்ல உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு. இருந்தாலும் நான் வந்து தெளிவா கேட்கிறேன். இல்ல சாரி, நான் வந்து அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க அப்படிலாம் எடுத்துக்கிறாங்க. ஏன் டெஸ்டர் எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, டெஸ்டருக்கு வந்து ரீட் பெர்மிஷன் மட்டும் தான் தருவோம், அந்த அர்த்தத்துல சொன்னோம். சாரி சார், உங்க மனசு புண்படுத்துச்சுல, சாரி, வெரி சாரி. ஏன்னா எனக்கு வந்து வேற எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல, அதுக்காக தான் இது சொன்னேன்.
நான் அந்த அர்த்தத்துல சார் சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆமா அப்படிலாம் தப்பா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் டெஸ்டர்னு சொல்றாங்களே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நான் வந்து சாரி. டெஸ்டர்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, டெஸ்டர் வந்து இப்போ ரீடு மட்டும் தான் கொடுப்போம் நம்ம, அதுக்காக தான். இப்போ ரீடு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க, டெஸ்டர் ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு யூஸ்வலாக வந்து யூஸர் வந்து கிரியேட் பண்ண மாட்டோம். ஏன்னா குரூப் தான் கிரியேட் பண்ணுவோம். குரூப் கிரியேட் பண்ணிட்டு இந்த குரூப்புக்கு வந்து பாலிசி வந்து அசைன் பண்ணிடுவோம். இந்த பாலிசி அசைன் பண்ணுறது சர்வீஸ் லெவலில் தான் நீங்கள் போய் அசைன் பண்ண முடியும். சர்வீஸ் லெவல்னா இப்போ S3ங்கிறது ஒரு சர்வீஸ். S3ல வந்து ரீடு மட்டும் அப்படின்னு தான் கொடுக்க முடியுமே ஒழிய, இந்த S3ல வந்து இந்த பர்டிகுலர் பக்கெட்டுக்கு ரீடு ரைட்டு அப்படின்னு நீங்கள் வந்து இங்கே கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ரியல் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ குரூப் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க, குரூப்பு இப்போ சரி ஏற்கனவே இருக்குது ப்ராஜெக்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இங்கே பாருங்க, அவர் இப்போ ப்ராஜெக்ட் வந்து ஏபிசிடி வந்து டெஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு நான் குரூப் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, S3 இங்கே பாருங்க, S3 ரீட் ஒன்லி அக்சஸ். இது வந்து இந்த சர்வீஸ் லெவல் தான் கொடுக்குறோம். இந்த S3ங்கிறது சர்வீஸ் லெவலில் தான் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து S3 அப்போ வந்து கிரியேட் குரூப் பண்ணியாச்சு. இப்போ இந்த குரூப்பில் வந்து ஒரு யூஸரை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் யூஸர்னா 001 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர். ப்ரோக்ராமேட்டிக் அக்சஸ்ஸு, கன்சோல் அக்சஸ் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், ஏபிசிடி டெஸ்டர் அந்த குரூப்பில் போய் ஆட் பண்ணிடும். நான் வந்து இவருக்கு வந்து எதுவுமே இது பண்ணல, பாலிசி எதுவுமே டிஃபைன் பண்ணல. பாலிசி எதுக்கு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், இந்த குரூப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அங்கே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இவர் வந்து நேம் வந்து டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். ஓகே, ரிவ்யூ கிரியேட் யூசர். ஸோ யூசர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இவர் வந்து லாகின் பண்ணார்லாம் வைங்களேன், இவர் லாகின் பண்ணார்னா இவருக்கு வந்து S3 வந்தார்னா இவருக்கு வந்து எல்லாமே ரீட் பண்ணலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவருக்கு வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பக்கெட் தான் உங்களுடைய ப்ராஜெக்ட் பக்கெட். இப்போ இதுக்கு மட்டும் அவங்க வந்து ரீட் பண்ணணும், இதுக்கு மட்டும் தான். ஏன்னா இப்போ வந்து இவங்க ஜென்ரலாக S3க்கு வந்துடுறாங்க, ஜென்ரலாக S3 வந்து ரீட் பண்ணுறாங்கல்ல. ஜென்ரலாக வந்து எல்லா பக்கெட்டுமே வந்து சப்போஸ் டெஸ்டரை விடுங்க, டெவலப்பர்னா ரைட்டும் பண்ணலாம், கிரியேட்டும் பண்ணலாம் அப்படின்னும் போது ஜென்ரலாக ஒரு S3ல வந்து விளையாடுவார். ஆனால் எனக்கு வந்து பர்டிகுலர் பக்கெட்டுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பக்கெட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. இங்கே பக்கெட் பாலிசி நீங்களாம் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா பாலிசி ஜென்ரேட்டர் இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இங்கே பாருங்க, இதை வந்து இப்படி காமிக்கும். இங்கே வேணா S3 பக்கெட் பாலிசி எனக்கு வந்து F8 டெனி பிரின்சிபல் கமா செப்பரேட் த மல்டிபிள் வேல்யூஸ். பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னு தெரியல. ஓகே, அமேசான் S3ல வந்து ஆல் சர்வீசஸ் இப்போ அலோவ் பண்ணுறோம். ஓகே, அலோவ் நோ ஆக்ஷன் செலக்ட், யூ மஸ்ட் பி செலக்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே பாருங்க, கிரியேட் பக்கெட்டு, கிரியேட் ஜாப், டெலீட் அக்சஸ் பாயிண்ட்டு, டெலீட் டெஸ்கிரிப்ட் ஜாப்பு, கெட் அக்சஸ் பாயிண்ட்டு, மானிட்டரிங்னு வரும், டேகிங், கெட் அக்சஸ், லிஸ்ட் பக்கெட். ஓகே, இங்கே பாருங்க, லிஸ்ட் பக்கெட் நான் போட்டுறேன். லிஸ்ட் பக்கெட் மட்டும்தான் இவர் பண்ண முடியும். அலோ S3 ஆல் சர்வீசஸ் ARN. இங்கே பாருங்க, இந்த ARN வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு வந்து ARNங்கிறது இதுதான். ARNனா என்னது, நத்திங் பட் இங்கே பாருங்க, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு மட்டும் தானே கொடுத்துருக்கோம். இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க, ஓ மை காட் சாரி. இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வருதா, இதுதான் காப்பி பக்கெட் ARN பக்கெட்டு. இப்போ காப்பி பண்ணிட்டேன். அந்த ARN வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் பக்கெட்டில் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கே வெளியே நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த ARNங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் ARN வந்து AWS S3. அதில் வந்து திஸ் இஸ் அவர் டெஸ்ட் பக்கெட் ஃபார் லேர்னிங். இந்த பக்கெட்டில் அவருக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா, அவரால் வந்து ஒன் ஆக்ஷன் இஸ் செலக்டட். அதாவது இது என்ன செலக்ட் பண்ணோம் மறந்து வச்சு,
கெட் அக்சஸ் என்னமோ லிஸ்ட் பக்கெட் மட்டும்தான் அவருக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ லிஸ்ட் பக்கெட் வெர்ஷன்ஸ், லிஸ்ட் ஜாபு, ஓகே வெர்ஷன், அப்புறம் வந்து புட்டு பக்கெட் ஏசிஎல், இந்த மாதிரி சில இது மட்டும்தான் நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும்தான் அவர் வந்து பண்ண முடியும். இல்லை அது டெனி பண்ணோம் அப்படின்னா டெனியும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற ஜென்ரலாக பாலிசியில் டெனி பண்ண முடியாது. இது வந்து இந்த பக்கெட்டுக்குன்னு சொல்கிற ஒரு பாலிசி, ஜெனரேட் பாலிசி டாக்குமெண்ட் ரிட்டன் அண்ட் அக்சஸ் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட் எபோவ் ஜெனரேட் த பாலிசி. ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்டா? என்ன ஸ்டேட்மெண்ட்டு? ஆட் ஸ்டேட்மெண்ட். அலோ, ஓகே. ஜென்ரேட் பாலிசி இங்கே பாருங்க. ஜென்ரேட் பாலிசினா இந்த வருது. இப்போ இதை தூக்கி காய் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, இதை தூக்கி இங்கே போட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பக்கெட் வந்து இவர் வந்து இந்த பர்டிகுலர் யூசர் வந்து பக்கெட் பாலிசி இங்கே பாருங்க. இப்போ லிஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். பக்கெட் பாலிசி வெர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஷேர்டு லிஸ்ட் பக்கெட் புட் பக்கெட். ஓகே, அலோ பிரின்சிபல் ரிசோர்ஸ் பிரின்சிபல் ஏடபிள்யூஎஸ் அலோ. ஓகே, ஆனால் இங்கே எங்கே இருக்குது? இந்த பர்டிகுலர் யூஸருக்கு மட்டும் எங்கேயுமே செலக்ட் ஆகலை. நம்ம யூஸருக்கு மட்டும் எங்கேயும் செலக்ட் பண்ணல. S3 பக்கெட் செலக்ட் பாலிசி டைப். ஓகே, இப்போ வந்து S3 பிரின்சிபல் யூஸ் கமா செப்பரேட்டட் மல்டிபிள் வேல்யூஸ். பிரின்சிபல் வந்து அதுதான் பிரின்சிபல் வந்து இந்த யூசர் தான். யூசர் வந்து என்னது? டெஸ்ட் யூஸரா? என்ன பண்ணோம்? அவருக்கு வந்து பிரின்சிபல் வந்து டெஸ்ட் யூசர், ஏபிசிடி யூஸரா டெஸ்ட் யூஸரா ஏபிசிடி யூஸர். பிரின்சிபலுங்கிறது அதுதான். ஸோ இங்கே பாருங்க, சில இது மட்டும் எடுத்துக்கிறேன். கிரியேட் ஆக்சஸ் பாயிண்ட்டு. இப்போ வந்து ஏஆர்என் வந்து எகைன் வந்து ஏஆர்என் இங்கே காய் பண்ணி போட்டார். இது கிடையாது. ஏஆர்என் வந்து இதுதான் ஏஆர்என். ஓகே, என்ன சார்? இங்கே இருக்கு. சாரி இங்கே இருக்கு. ஆமாம். இப்போ ஏஆர்என். ஓகே, இந்த ஏஆர்என் போட்டுக்கிறோம். ஏஆர்என் போட்டோம்னா இங்கே ஆட் ஸ்டேட்மெண்ட்டு அலோ பிரின்சிபல் எங்கே இருக்காரு? ஏபிசிடி யூசர். ஓகே, ஓகே, ரைட்டு. இது வந்து கரெக்டு தான். இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஜென்ரேட் பாலிசி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஐடி வெர்ஷன் வந்து இது, ஸ்டேட்மெண்ட் இது, எஸ்ஐடி வந்து இது, ஸ்டேட்மெண்ட்டு, ஆக்ஷன் வந்து மல்டிபிள் பார்ட் அப்லோடு, பைபாஸ், கவர்னன்ஸ் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அலோ யாருக்கு அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் ஏபிசிடி யூசருக்கு. சார் ஓகே, ஏபிசிடி யூசருக்கு வந்து இப்போ இது இங்கே வந்து பக்கெட் பாலிசி போட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூசர் வந்து ஒன்லி இதை மட்டும்தான் அவர் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு நார்மல் யூசர் ஐஐஎம்க்கு பாலிசிக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இதை போட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூசர் வந்து இது பண்ணும்போது இன்வேலிட் பிரின்சிபல் இன் பாலிசி. வாட் இஸ் இன் பிரின்சிபல் இன் பாலிசி? வாட் இஸ் பிரின்சிபல் வந்து என்ன தப்பு? பிரின்சிபல் வந்து இது தப்போ? S3 வந்து ஏபிசிடி யூசர்னு நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஐஏஎம் அது பேர் என்ன? ஐஏஎம் அந்த யூசர் பேர் வந்து மறந்து வச்சே. 001. சாரி, 001. அப்போ வந்து இங்கே வந்து 001. இதுவும் தப்புன்னு சொல்ல வருது. ஓகே, வாட் இஸ் கமா செப்பரேட்டட் and what is what is principal in principal? Okay, what is principal in இதுதான் நினைக்கிறேன். ஓகே,
in AWS policy. Okay. AWS generate principal resource-based policy. Policy are embedded directly IAM policy. For example, you can embed policy in an Amazon bucket or KMS master key. You can specify the following principle. Principal grant permission account ARN. Okay. Principal on the account number. Okay. Following are the example. Oh, IAM account number with hyphen root account number. In IAM account number with hyphens root. Oh, இந்த மாதிரி போடணுமா? Grant. Amazon is separate content. Alphanumeric value. Finding your account and canonical user ID. AWS management console. Okay. Over user. Okay. Say root user. If you already signed an IAM user, you must be sign out and then sign in. Okay. Continue to security credential. Don't show me the passage again. Under account identifier. Account identifier. அதங்க இருக்காங்க. Account identifier ஒன்றும் இல்லையே. The canonical user ID field include the long example. Okay, sign in IAM console, choosing the IAM user and entering the IAM. Okay, bar my security credential. My security credential. Okay, இது நான் அங்க இருக்கு சார், அங்க இருக்கு. எங்க சார்? சைன் அவுட் மேல இருக்கு. My security credential. Okay, super. Multi-factor access key ground. இதில் அங்கே இருக்கு. My security under the account identifiers. Under the account identifiers. And account identifiers. Okay, AWS account. Oh, canonical user ID. ஓ, இதுதான் ஏஆர்னா இப்படியா இருக்கும். ஓகே, எடுத்துக்கிறமான தெரியல. ஓகே, இது நான் என்ன பார்த்துட்டு வரேன் சார். ஏன்னா இது வந்து பின்னாடி வருவோம், நம்ம இது பார்த்துட்டு வரேன். ஏன்னா இது பின்னாடி வருவோம். ஏன்னா இங்கே பாலிசி வந்து தனியாக செட் பண்ணுறதுக்கு இங்கே செக்யூரிட்டிக்குன்னு கொஞ்சம் நல்லா கவர் பண்ணுவோம். இது மட்டும் இல்லை, நான் 2-3 இது இருக்குது. ஓகே, இப்போ வந்து பக்கெட் பாலிசி, ஆப்ஜெக்ட் லெவல் பாலிசி வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு क्वेश्चन சொல்லுங்க சார். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன், either deny or allowன்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆமா, இப்போ நம்ம டினைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் allow all கொடுத்துட்டு deny கான்ஃபிகரேஷன் கொடுப்போம். allow போகும்போது எல்லாத்தையும் deny பண்ணிட்டு allow கான்ஃபிகரேஷன் கொடுப்போம். இல்லை, அவ்வளோ தூரம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக வந்து ஒரு S3 பக்கெட் வந்து சர்வீஸ் லெவலில் தான் நம்ம வந்து ஐஏஎம்லேருந்து கொடுப்போம். அந்த S3 பக்கெட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது வித்து டெனியோடையோ இல்லை வந்து கஸ்டமைஸாக கொடுக்கணும் அப்படின்னா பாலிசியை வந்து நம்ம தனியாக, இது கஸ்டமைஸ் பாலிசி. இப்போ இது கொடுத்த வந்து கஸ்டமைஸ் பாலிசி. இப்போ இதில் வந்து 2 அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் இருக்குது. அதாவது பக்கெட் லெவலு, அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் லெவலு. ஸோ பக்கெட் லெவலில் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை, அப்போ கொடுக்கும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க, இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு
அப்புறம் ரைட்டு கொடுத்தா தான் டவுன்லோட் பண்ண முடியும். இல்லை லிஸ்ட்னா அவங்க வந்து லிஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் பண்ணும்போது அதுதான் இப்போ டெனி அதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இதில் வந்து டெனி அப்படின்னா கஸ்டம் பாலிசி. கஸ்டம் பாலிசி கொடுக்கணும்னா நீங்கள் வந்து பாலிசி எடிட்டில் போயிட்டு பண்ணணும். ஓகே, நான் இது பழையபடி ரீவிசிட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இந்த பாலிசிலாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இது. அது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம வந்து இது பழையபடி ரீவிசிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுக்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறோம். கிளவுட் ஃப்ரண்ட்னா என்ன? கிளவுட் ஃப்ரண்ட்னா பார்த்தீங்கன்னா குளோபல் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படிங்கிறோம். கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னா என்ன? கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னா இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு வெப்சைட் வந்து இது பண்ணியிருக்கோம். சரி, இப்போ ஒரு வெப்சைட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு வெப்சைட் இங்கே வந்து எங்கே இருக்குது? இங்கே வந்து யூஎஸில் இருக்குது. ஓகே, இது யூஎஸில் இது மாதிரி காமிக்கணுமா? இது வந்து யூஎஸ், சாரி இது வந்து யூஎஸ். ஓகே, இது வந்து சவுத் அமெரிக்கா. ஓகே, யூஎஸ் கனடா இங்கே, யூரோப் வந்து இங்கே. ஓகே, இது வந்து ஆசியா. இப்போ இது வந்து இந்தியா. இப்போ இது வந்து ஆஸ்திரேலியா. இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்போ யூஎஸில் வந்து ஒருத்தர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒரு சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை ஒரு யூசர் வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே நியூயார்க்லேருந்து அக்சஸ் பண்ணுறாரு. ஓகே, இப்போ கனடாலேயே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, நியூயார்க்லேருந்து அக்சஸ் பண்ணுறாருன்னா இவர் இங்கே அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஓகே. இப்போ அதே நேரத்தில் இந்தியாவில் சென்னையில் ஒருத்தர் அக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அக்சஸ் பண்ணுறாருன்னா இவர் இங்கே அக்சஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 மில்லி செகண்டில் பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை 2 மில்லி செகண்டில் பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே வந்து ஏறக்குறைய 20 மில்லி செகண்ட் வரைக்கும் ஆகும். 20-30 வந்து ஆகும். ஏன்னா ஏன் இப்படி அப்படின்னா இவர் வந்து பக்கத்தில் இருக்காரு, ஹோஸ்ட் பண்ணுற இடத்த பக்கத்தில் இருக்காரு. அதனால 2 மில்லி செகண்டில் அக்சஸ் பண்ணுறாரு. இப்போ இவர் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்காரு, அதனால இவர் 20 மில்லி செகண்டில் வர்றாரு. இந்த இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேட்டன்சி அப்படின்னு பேர் சொல்கிறோம். லேட்டன்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து லேட்டுங்கிற மீனிங் கிடையாது. லேட்டன்சினா வந்து அதாவது ஹவு மச் டைம் டேக்கன் டு ட்ரிகர் அப்படிங்கிறாங்க லேட்டன்சி. இப்போ ஹை லேட்டன்சி, லோ லேட்டன்சி அப்படிம்பாங்க. அதாவது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற வந்து ஹை லேட்டன்சி, லோ லேட்டன்சினா இமீடியட்டாக வர்றது வந்து லோ லேட்டன்சி. ஸோ இதை வந்து ஒரு கம்பேரிசன். ஸோ இப்போ ஒரு ரெண்டு செகண்ட்ல வர்றது, ஒரு 2 மில்லி செகண்ட்ல வருது அப்படின்னா லோ லேட்டன்சி. ஸோ இந்த லோ லேட்டன்சி ஹை லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சிடிஎன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். சிடிஎன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா டெலிவரி நெட்வொர்க் யூஸ்வலாக வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்னா இமேஜ், வீடியோ, வீடியோனா ஸ்ட்ரீமிங் வீடியோ கிடையாது, அதாவது ஃபுல் கம்பைல்டு வீடியோ. ஓகே, ஸ்டாட்டிக் இமேஜ், அப்புறம் ஸ்டாட்டிக் கண்டென்ட். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் கேட்ச் பண்ணிடுவாங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃப்ளேயர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு இது இருக்குது. இப்போ இங்கே கேட்ச் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் இங்கே ஒவ்வொரு இடத்துல இங்கே கேட்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே கேட்ச் பண்ணும்போது இப்போ இங்கேயும் கேட்ச் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ கேட்ச் பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் இவர் வந்து சென்னையிலேருந்து அக்சஸ் பண்ணும்போது இங்கேருந்து வந்துச்சு இல்லையா, யூஎஸ்லேருந்து அக்சஸ் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இவருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்தே அடுத்து அக்சஸ் பண்ணால் இங்கேருந்தே வரும். இங்கே பக்கத்தில் எங்கே கேட்ச் பண்ணியிருக்காங்களோ அங்கேருந்தே வரும். ஸோ அப்போ வந்து ரொம்ப லோ லேட்டன்சிலையும் கிடைக்கும், இம்மிடியேட்டாகவும் அவருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இட்ஸ் நத்திங் பட் த கேட்ச் பண்ணுறது. ஓகே, இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கு வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பேர் வந்து அதுக்கு பேர் வந்து கிளவுட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறாங்க. கிளவுட் ஃப்ரண்ட் வந்து ஏடபிள்யூஎஸோட சிடிஎன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ இதையெல்லாம் எங்கே கேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எட்ஜ் லொக்கேஷன் அப்படிங்கிறாங்க. எட்ஜ் லொக்கேஷன் ஏறக்குறைய 106 எட்ஜ் லொக்கேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். என் முன்னாடி 96 இருந்துச்சு. ஹவு மெனி
எட்ஜு லொகேஷன்ஸ் இன் AWS 106 39 அவைலபிலிட்டி ஜோன் வித் 30 நெட்வொர்க் இல்லையே. ஹைதராபாத், நியூ டெல்லி 2 இடத்துல வச்சிருக்காங்க. 90 எங்கேயோ 120 அக்ராஸ் AWS how many edge locations are there? 4 of this edge location. இல்ல deliver content end user lower latency. Amazon CloudFront user 216 point of presence, 205 edge locations and 11 regional edge caches and 84 cities across the 42 countries. CloudFront edge location located in edge location multiple edge location அப்படிங்கிறாங்க. ஸோ ஏறக்குறைய வந்து 205 எட்ஜ் லொகேஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எட்ஜ் லொகேஷன் வந்து இஸ் நாட் அ ரீஜன். இது வந்து ரீஜன் கிடையாது. இப்போ பாருங்க, ஆசியாவில் வந்து பெங்களூர்ல இருக்கு, பெங்களூர்ல 3, சென்னையில் வந்து 2, ஹாங்காங் இங்கே சென்னையிலே 2 இருக்கு, ஹைதராபாத்தில் 4, கொல்கத்தாவில் 1, கோலாலம்பூர், மும்பையில் வந்து 3, ஸோ நியூ டெல்லியில் 4, அப்புறம் வந்து சிங்கப்பூர்ல 4, தைவான்ல 4. இது எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் 2, பெங்களூர்ல 3, ஹைதராபாத்தில் 4 வச்சிருக்காங்க. ஸோ ஏறக்குறைய 205 எட்ஜ் லொகேஷன் வந்து வச்சிருக்காங்க. எட்ஜ் லொகேஷனுங்கிறது வந்து என்னது, அது வந்து ரீஜன் கிடையாது, அவைலபிலிட்டி ஜோனும் கிடையாது. ஸோ அது இல்லாமல் இந்த கிளவுட் ஃப்ரண்ட் கேட்ச் வச்சிருக்க இடம் பேர் தான் எட்ஜ் லொகேஷன். ஓகே, அதுக்கு பேர் வந்து எட்ஜ் லொகேஷன். 205 எட்ஜ் லொகேஷன் வந்து இருக்கு. இப்போ இது வந்து நீங்க வந்து இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நீங்கள் கிளவுட் ஃப்ரண்டை வந்து சர்வீஸை எனேபிள் பண்ணிக்கலாம். கிளவுட் ஃப்ரண்ட் வந்து ஃப்ரீ டயர் கிடையாது. ஓகே, AWS Amazon.com கிளவுட் ஃப்ரண்ட் ஃப்ரீ பார்க்குறேன் நான். அது என்ன லிமிட்னா, ஏன்னா எல்லாமே வச்சுக்க முடிய மாட்டேங்குது நமக்கு. கிளவுட் ஃப்ரண்ட் ஓகே, அமேசான் கிளவுட் ஃப்ரண்ட் வந்து 50 GB வந்து ஃப்ரீ உங்களுக்கு. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட், ஓகே, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டு 50 இது ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. கிளவுட் ஃப்ரண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு CDN நெட்வொர்க். இப்போ CDN நெட்வொர்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். கிரியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனா இங்கே என்ன பியூட்டி அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான் இங்கே வந்து கேட்சே பண்ணுவாங்க. இங்கே வெளியே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கே இருக்கு பாருங்க, கிளவுட் ஃப்ளேர் அப்படிம்பாங்க. கிளவுட் ஃப்ளேர் ஏகப்பட்ட இது இருக்கு. கிளவுட் ஃப்ளேர் இந்த மாதிரி கிளவுட் ஃப்ளேர், கிளவுட் செக்யூரிட்டி, ப்ரொடெக்ட் ஆல் கனெக்ஷன்ஸ், ப்ரொடெக்ஷன் இல்லை, அமெரிக்கன் வெப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வெப்சைட் செக்யூரிட்டி கம்பெனி ப்ரொவைடிங் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சர்வீசஸ். இங்கே பாருங்க, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சர்வீசஸ். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கங்கே வந்து கேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே போகும்போது வந்து ஹை ஸ்பீடாகவும் போகும். ரெண்டாவது வந்து ரொம்ப லோ லேட்டன்சியில் வந்து மக்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட இது. இப்போ இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, இங்கே வந்து நாட் ஓன்லி இது கிடையாது, அதாவது ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும் கிடையாது, ஈவன் நீங்கள் ஆடியஸையும் பண்ணிக்கலாம். ஆடியஸ்னா என்ன, டேட்டாபேஸ் எப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து EC2வையும் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக இங்கே எட்ஜ் லொக்கேஷனில் நார்மல் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஈவன் டைனமிக் கண்டென்ட், ஈவன் ஆடியஸை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து EC2வும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லோடு பேலன்சர் பண்ணிக்கலாம். லோடு பேலன்சரில் வந்து EC2 தான் கனெக்ட் ஆகிருக்கும். EC2வில் வந்து பேக்கெண்டில் சப்போஸ் டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 இருக்குது, கிரியேட் வெப் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து
ஆர்டிஎம்பி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு. ஆர்டிஎம்பி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒன்லி ஃபார் ஸ்ட்ரீமிங் வீடியோக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் இதையும் வந்து இவங்க வந்து கிளவுட் ஃப்ரண்ட் இஸ் டிஸ்கன்யூ சப்போர்ட் ஃபார் ஆர்டிஎம்பி. இதை டிஸ்கன்யூ பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே இங்கே ஒரே இதில் தான் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து வீடியோக்கு மட்டும் எது தனியாக அப்படிங்கிற மாதிரி இது வந்து டிசம்பர் 31 இது வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ஓகே, இப்போ இதில் வந்து கெட் ஸ்டார்டட். இப்போ கெட் ஸ்டார்டட்னா இப்போ டொமைன் நேம் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் S3 பக்கெட்டை நீங்கள் வந்து கிளவுட் ஃப்ரண்டாக போட்டுக்கலாம். ஸோ S3 பக்கெட்டில் வந்து ஏகப்பட்ட டேட்டா இருக்குது, அது உடனே வேணும், லோ லேட்டன்சியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து எலாஸ்டிக் லோடு பேலன்சர். லோடு பேலன்சரில் என்ன பண்ணியிருப்பீங்க, லோடு பேலன்சரில் வந்து ஏதாவது அப்ளிகேஷன் லோடு பேலன்சர், கிளாசிக் லோடு பேலன்சர்னு 2 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதர் அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை அப்படின்னா கிளாசிக் லோடு பேலன்சர் நார்மல் வெப்சைட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வெப்சைட்டை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லோடு பேலன்சர் இங்கே பாருங்க. லோடு பேலன்சர்னு அது சிம்பிளாக நினச்சிடாங்க, அதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு லோடு பேலன்சர் எடுக்கிறீங்க. இந்த லோடு பேலன்சர் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து லோடு பேலன்சர். லோடு பேலன்சர் மஸ்ட் பி கனெக்டட் வித் யாரோ இதில் இருக்காங்களா, மஸ்ட் பி இல்லை அவங்க இது பண்ணிட்டேன். இப்போ மஸ்ட் பி கனெக்டட் வித் இதில் மஸ்ட் பி கனெக்டட் வித் EC2 மிஷின். ஏன்னா EC2 மிஷின் தான் உங்களுக்கு லோடு பேலன்சர் இருக்கும். ஸோ இது வந்து சப்போஸ் 3 EC2 மிஷின், 3 EC2 மிஷின் இந்த லோடு பேலன்சர் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஒவ்வொரு லோடு பேலன்சரும் வந்து இட் கேன் பி கனெக்டட் வித் டேட்டாபேஸ், கனெக்டட் வித் டேட்டாபேஸ். ஸோ இப்போ வந்து ஒரு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் லோடு பேலன்சரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்வீஸும் வந்து டேட்டாபேஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கேட்ச் ஆகும். எப்படி கேட்ச் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க எல்லாமே சர்வீஸாக தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, அதனால் வந்து இது வந்து கேட்ச் பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த லோடு பேலன்சரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற EC2வும் இதில் வந்துடும், இந்த டேட்டா பேஸும் வந்துடும். ஸோ லோடு பேலன்சர் நம்மகிட்ட இந்த லோடு பேலன்சர் ரன்னிங் ஆகல, அதனால் இங்கே வந்து காமிக்கல. மீடியா பேக்கேஜ் ஆர்ஜின், அப்புறம் வந்து மை ஆர்ஜின், நோ ஆர்ஜின் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் பக்கெட் ஃபார் லேர்னிங். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ஜின் பார்த்து வந்து அது கொடுக்க தேவையில்லை, அது வந்து எடுத்துக்கிறோம். ஆர்ஜின் பார்த்து வந்து என்னது ஆப்ஷனல். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கிளவுட் ஃப்ரண்ட் ரிக்வெஸ்ட் யுவர் கண்டென்ட் ஃப்ரம் த டைரக்டரி. இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெப்சைட்டு இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டாட்டிக் வெப்சைட்டு வந்து ஒரு S3 பக்கெட்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை வந்து இங்கே கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது S3ல வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லிட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் 10வது கிளாஸோ 9வது கிளாஸோ பார்த்தோம். இது வந்து S3. ஓகே, S3ல வந்து இதை வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படிங்கிறோம். S3ல வந்து ஒரு பக்கெட்டை வந்து நீங்கள் S3 ஸ்டாட்டிக் வெப்சைட்டாகவும் பண்ணலாம். இப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட்டை வந்து இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டு ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து கிளவுட் ஃப்ரண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளவுட் ஃப்ரண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஜென்ரேட் ஆகி 205 இடத்துலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு எனக்கு ஏசியா மட்டும் வேணும், இல்லை அமெரிக்கா மட்டும் வேணும் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது நான் காமிக்கிறேன் எப்படின்னா. ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே பாருங்கள், எட்ஜ் லொக்கேஷன் இங்கே போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் ஆகும்போது இப்போ இந்த ஃபைலில் வந்து எங்கெங்கே நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து இங்கேயும் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இது வந்து நத்திங் பட் கேட்ச். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து என்ன விர்ஜினியாவில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்தியாவிலேருந்து பண்ணுறாருனா இந்தியாவிலேருந்து விர்ஜினியா இந்த தூரம்னால ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இந்த கிளவுட் ஃப்ரண்ட் வந்து எட்ஜ் லொக்கேஷன் சப்போஸ் சென்னையிலேருந்து அவர் அக்சஸ் பண்ணுறாருன்னா சென்னை இங்கே எம்ஜிஆர் ரோட்டில் இருக்கிற அமேசான்லேயே அவங்க இது கிளவுட் ஃப்ரண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிளவுட் ஃப்ரண்ட் வந்து ஒர்க் ஆகுது. இந்த கிளவுட் ஃப்ரண்ட் வந்து இங்கே பாருங்கள், இந்த எடுத்துட்டேன். ரெஸ்ட்ரிக்ட் பக்கெட் அக்சஸ்னோ ஆரிஜின் கனெக்ஷன் அட்டம்ஸ் 3, அப்புறம் வந்து டைம் அவுட் வந்து இது ஹெட்டர் நேம் இவ்வளவு. இப்போ வியூவர் ப்ரோட்டோக்கால் இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், கேட்ச் பேஸ்டு செலக்ட் ரிக்வெஸ்ட் ஹெட்டர்ஸ். ஓகே, இம்ப்ரூவ்ஸ் கேச்சிங் நன்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆப்ஜெக்ட் கேச்சிங் யூஸ் ஆர்ஜின் கேட்ச் ஹெட்டர்ஸ். ஓகே, இது இருக்கட்டும். TTL டைம் டு லீவ். TTLனா டைம் டு லீவ். மினிமம் டைம் டு லீவ் வந்து 0 அப்படின்னா அதில் வந்து மினிமம் டைம் டு லீவ்னா எதுவும் கிடையாது, அது 0வாக போட்டோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு பெர் செகண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கால்குலேட்டர் இத்தனை செகண்ட்ஸு டிவைடட் பை 60. ஸோ இவ்வளோ மினிட்ஸு டிவைடட் பை 60
இவ்வளோ ஹவர் டிவைடட் பை 12 இவ்வளோ டே. இல்லை 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 இது வேறு ஏதோ இருக்கு. இது வந்து என்னது இருங்க. த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் இன் செகண்ட்ஸ். இன் செகண்ட்ஸ்னால் ஒரு வருஷம் தான் வரும். இது வந்து ஆக்சுவலாக ஏன் இப்படி வருது? இன் செகண்ட்ஸ்னால் 60 செகண்ட்ஸ் மினிட்டு. அப்புறம் வந்து டிவைட் பை 60 செகண்ட்ஸ் வந்து எவ்வளோ மினிட்னா இவ்வளோ மினிட்டு 60னா இது வந்து அவரா? இவ்வளோ அவரு. ஓ இங்கே 24 போகிறதுக்கு போல இது போட்டேன். ஓகே ஓகே 12 போட்டேன். ஒரு வருஷம் 365. சாரி 24 போகிறதுக்கு போல் 12 போட்டேன். 365 மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷம் வச்சுருக்கலாம். அப்புறம் டிஃபால்ட் டிடியிலேருந்து இது ஒரு டே 1 டே 24 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது 8.6 இது பார்த்துருவோம். ஸோ இது அவ்வளோ மேட்ரு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியிருக்கும். 60 வந்து டிவைட் பை 60னா மினிட்ஸ்னா டிவைட் பை 24 24 ஓ சாரி டிவைட் பை 60 தான். டிவைட் பை 60னா 24 வருது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு நாள். இப்போ ஃபார்வேர்டு குக்கீஸு இது எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ப்ரைஸ் கிளாஸ் ஆல் எஜ் லொகேஷன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இல்லை எனக்கு கனடா யூரோப்புக்கு மட்டும் வேணும், இல்லை வந்து கனடா யூரோப்பு ஏசியா மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு வேணும், இல்லை வந்து எல்லாமே வேணும். கனடா யூரோப்புக்கு மட்டும் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து மற்ற எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஆல் எஜ் லொகேஷன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிரியேட் ஆகி எல்லா எஜ் லொகேஷன்லையும் போய் உட்காந்துரும். எல்லா எஜ் லொகேஷன்லையும் இப்போ உட்காந்துரும். இப்போ நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா எகைன் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ட்ரிகர் ஆகி இங்கே அதே மாதிரி அப்டேட் ஆயிரும். இப்போ யூசர் இங்கேருந்து உங்கள் பக்கத்தில் எஜ் லொக்கேஷன்லேருந்து அக்சஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரிஜினலாக இருக்கிற இடத்துக்கு ரிக்வெஸ்ட் வராது, இப்படி வராது. அதுக்கு மேலே வந்து எஜ் லொக்கேஷனுக்கு வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து கிளவுட் ஃப்ரண்ட். என்ன சார் சொன்னீங்க? இல்ல இல்ல பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ என்ன வருது? பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையா தான் இருக்கும் இதுல. அட்வான்டேஜ் ரொம்ப லோ லேட்டன்சினா இமிடியேட்டா உடனே டக்குன்னு வந்து சைட் வரும். அது அட்வான்டேஜ். சார் இந்த எட்ஜ் லொகேஷனுக்கும் பாப்புக்கு என்ன டிஃபரன்ஸ்? பாப் பிஓபியா? பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் எங்க இருக்கு? இல்ல இருக்கா? இல்ல நார்மலா இந்த லொகேஷன்ஸ்ல எட்ஜ் லொகேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் இவ்வளவு இருக்கு AWSல அப்படின்னு டீடைல்ஸ் பார்த்தோம். பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அதுவும் எட்ஜ் லொகேஷன் மாதிரியே ஒரு இது ரீஜன் மாதிரி. அந்த இடத்துல இந்த டிஃபரன்ஸ் என்ன பண்றாங்க? இந்த எட்ஜ் லொகேஷன்ல என்ன பண்றாங்க? பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்ல என்ன பண்றாங்க? பிரசன்ஸ் இன் AWS point of presence வந்து another part of the AWS global infrastructure are point of presence. Okay, the point of presence are used for both AWS CloudFront to deliver content end user at high speed and Lambda at edge to run the Lambda functions with the lowest possible. Okay, 200 CloudFront points of presence. Points of presence இங்கே எதுவும் கேட்குதா? இங்கே எங்கே இல்லை இல்லை இங்கே எதுவும் பார்க்கல. நம்ம வந்து இப்போ பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஓகே. பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்னா எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 200 CloudFront பாயிண்ட்ஸ் ஆஃப் பிரசன்ஸ். CloudFront பாயிண்ட்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் தான் சொல்கிறாங்க. Less than 2 hours ago, the overall presence of footprint is now growing 50% a year. Okay, since we launched the 100th point of presence, we have expanded. Sir, edge location தான் அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். Less than 2 years. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது சம்திங் லைக் தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க AWS எட்ஜ் லொகேஷன் இல்லாம தேர்ட் பார்ட்டி கிட்ட சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட இடத்துல வந்து கேஷ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஹை யூனிவர்சிட்டி அந்த மாதிரி அந்த மாதிரி கேள்விப்படலை. ஓகே. ராயல் வெட்டிங் வெண்டர் அந்த மல்டிடியூடு சச்சஸ் வெதர் யூஸ்டு அலோன் ஆர் கன்ஜெக்ஷன் வித் அதர் AWS சர்வீசஸ். CloudFront is a great way to deliver content with plenty of options and also help the secure and content. Okay. TTOS protection, attack mitigation, certificate management இது எல்லாமே இருக்கு. New location in South America. Today I am happy to announce that global network continue to grow. Includes 200 points of presence including the new location. இல்லை சார், எட்ஜ் லொக்கேஷனை தான் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் அப்படின்னா இந்த எட்ஜ் லொக்கேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. 200 பாயிண்ட். ஏன்னா நம்ம பார்த்த வந்து 205 எட்ஜ் லொக்கேஷன் வந்து இப்போ இருக்குது. 205ல் வந்து ஏறக்குறைய 14 என்னமோ வந்து ரீஜனல் எட்ஜ் கேச்சஸ்ன்னு வேற இருக்குது. இந்த ரீஜனல் எட்ஜ் கேச்சஸ் இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஜென்ரல் டேமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா. நம்ம வந்து CloudFront தான் இது. பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ்னு எந்த இதுவும் கிடையாது. AWS கஸ்டமர் NED பேசிட்ஸ்லி CloudFront to deliver the server side low latency content distribution and are using the Lambda edge to implement the robust anti-piracy protection. சார், இது பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ்ங்கிற வந்து எட்ஜ் லொக்கேஷனை தான் சார் சொல்கிறாங்க. எட்ஜ் லொக்கேஷனை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எட்ஜ் லொக்கேஷனுங்கிறது நம்ம வந்து இப்போ வந்து சென்னையில் 3 இருக்குது, ஹைதராபாத்தில் 4 இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் எட்ஜ் லொக்கேஷன். மல்டிபிள் எட்ஜ் லொக்கேஷன், ரீஜனல் எட்ஜ் கேச்சஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ரீஜனல் எட்ஜ் கேச்சஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மும்பையில் வந்து ரீஜனல் எட்ஜ் கேச்சஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சிங்கப்பூரில் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து சிட்னிலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து அவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா CloudFront பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தனி சர்வீஸ் எதுவும் கிடையாது, CloudFront-ஓட சேர்ந்தது தான் அது வந்து. ஓகே. நம்ம 365 நாள் கண்டுபிடிச்சிருக்கா, அது வந்து எதனோட லைஃப் டைம்? ஸ்டாட்டிக் கண்டென்ட் வந்து எட்ஜ் லொகேஷன்ல இருக்க வேண்டிய லைஃப் டைம். உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாகுது, கிளியரா கேட்கல. என்ன சொன்னீங்க? 365 நாள் மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டோம்ல. ஆமாங்க. அது வந்து எதனோட லைஃப் டைம்? அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் எட்ஜ் லொகேஷன்ல இருக்கிற மேக்ஸிமம் மினிமம் 0 போட்டோம். இது வந்து இந்த CloudFront-ல இருக்கிற கேட்ச் பண்ணி இருக்கிறல இது. ஓகே. உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போனா வந்து அதுக்கு இடையில நம்ம எதாவது அப்டேட் பண்ணிட்டோம்னா அப்டேட் ஆகாதா? அப்படி கிடையாது, அப்டேட் ஆகும். ஓகே. ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னாலே இது என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஒரு க்ராலர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிடும், ஒரு சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணிடும். இங்கே பாருங்கள், நான் வேணால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டைம் பிடிக்கும்னு பார்த்தேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்கள், நீங்கள் இதை தான் கேட்குறீங்க. இது வந்து மேக்ஸிமம் TTL, டைம் டு லீவ்னா அவ்வளோ நாள் வரைக்கும் இது வந்து இருக்கலாம். எதுவும் நீங்கள் வந்து எந்த சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னா அவ்வளோ நாள் வரைக்கும் அது வந்து அந்த கேட்ச் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கிரியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே இது பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், ஏறக்குறைய 205 எட்ஜ் லொக்கேஷனுக்கு வந்து இந்த சர்வீஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போ இந்த கிரியேட் ஆகுது, இது எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுதுன்னா இந்த ஹேண்டில் ரீடைரக்ட் எட்ஜ் யூசர் எண்ட் யூசர் லேம்டா எட்ஜ். ஓகே. இது வந்து இந்த பக்கெட்டுக்கு தான் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த பக்கெட்டில் வந்து நான் என்னென்னா இந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறனோ வந்து இப்போ மற்ற டயத்தில் அக்சஸ் பண்ணுறத விட இந்த எட்ஜ் லொக்கேஷன் போட்ட பிறகு, இந்த CloudFront போட்ட பிறகு அக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து அக்சஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் இது வந்து எங்கே இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அந்த பக்கெட் வந்து கிரியேட் பண்ணது வந்து சிங்கப்பூரில். ஸோ நார்மலாக வந்து நான் அக்சஸ் பண்ணும்போது சிங்கப்பூர்லேருந்து தான் அக்சஸ் பண்ணுவேன் அந்த பக்கெட் ஃபைலெல்லாம். ஆனால் CloudFront பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த CloudFront வந்து இங்கே பாருங்க, யூஸ்வலாக வந்து இந்த CloudFront வந்து அக்சஸ் பண்ணும்போது இது வந்து டொமைன் நேம்னே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த டொமைன் நேமை வந்து நான் ஏதாவது ஒரு ரவுட் 53யோட கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அக்சஸ் பண்ணும்போது இந்த த்ரூ டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா அக்சஸ் பண்ணுவேன். ஸோ
எங்கே இருக்கணும், நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து அக்சஸ் பண்ணுறேன், சென்னையில் இருக்கிற எட்ஜ் லொக்கேஷனுக்கு வந்து அந்த ரிக்வெஸ்ட் வந்து போகும். ஸோ இந்த பீரியட் வந்து தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகபட்சம் 1 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து டைம் டு லீவ் அப்படிங்கிறாங்க. மினிமம் வந்து 0, டிஃபால்ட் வந்து 1 டே அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் மீனிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும்னா, இந்த கிரியேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இதில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேட்ச் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உடனே வந்து அங்கேயும் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிராலர் மாதிரி தான். இந்த கிராலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து அப்டேட் ஆகி டிஸ்ட்ரிபியூஷன் எட்ஜ் லொக்கேஷன் எல்லாத்துலேயுமே அப்டேட் ஆகிடும். லேட்டஸ்ட் கண்டென்ட் வந்து அங்கே வந்து கிடச்சிரும். ஸோ இது அதிகபட்சம் 1 இயர் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 இயருக்கு மேலே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ரீசைக்கிள் மாதிரி பழையபடி புதுசாக வந்தது வந்து வந்துடும். அதிகபட்சம் 1 இயர் தான். இதுதான் கேட்டீங்க நீங்க? ஆமா சார். இது ரிலேட்டடா இன்னும் ஒரு என்னன்னா, சப்போஸ் இப்போ அந்த ரீஃப்ரெஷ் வந்து எவ்ரிடே நடக்கும்ன்றீங்க இல்லையா? இப்போ பேஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 8 மணிக்கு போட்டேன், அது வந்து எல்லா இடமும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. 9 மணிக்கு அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் டெலீட் பண்ணிட்டேன்னா அடுத்த ஒரு நாள் வரைக்கும் மற்ற எல்லா இல்ல அப்படி கிடையாது. நீங்க உடனே டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து அது வந்து அது ஆயிடும். அப்படி எதுவும் பண்ணாட்டியும் கூட அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் வந்து டிஃபால்ட்டா ஆகுற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து செட் பண்றோம் நம்ம வந்து. இப்போ என்னன்னா இங்க பாருங்க, இப்போ கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன், இப்போ இதை தான் நீங்கள் கேட்குறீங்க. இங்கே மினிமம் வந்து இது, மேக்ஸிமம் வந்து இவ்வளோ 1, டிஃபால்ட் வந்து ஒரு நாளை. இதை நம்ம டிஃபால்ட்டு வந்து இப்போ டிஃபால்ட் டிடிஎல் அப்படின்னா நீங்கள் இடையில வந்து அப்டேட் பண்ணாலும் வந்து இங்கே வந்து ஆயிரும். ஆனால் டிஃபால்ட்டாக வந்து டைம் டு லீவ் வந்து இவ்வளோ தான். அது ஒரு நாளைக்கு பிறகு வந்து அடுத்து வர்றது ரீசைக்கிள் மாதிரி ஆயிரும். அதான் 8 மணிக்கு நீங்கள் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக வந்து டைம் வந்து 12 மணி. ஆனால் 8 மணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து அப்டேட் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. சேஞ்ச் பண்ண உடனே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து அது வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகும்னா டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லா எட்ஜ் லொக்கேஷன்லையும் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அது வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, அந்த 12 மணிக்கு பழையபடி என்ன ஆகும்னா, பழையபடிக்கு வந்து இது வந்து பழையபடி ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆகி ஏதாவது புதுசாக டேட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்படியே புதுசாக இல்லாட்டியும் கூட அந்த பழைய டேட்டாவை வந்து பழையபடி எடுத்துக்கிறோம். ஏன்னா டிஃபால்ட் டீட்டெயில் வந்து இவ்வளோதான், ஒரு நாள் தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை அது பண்ணிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி எவ்வளோ பண்ணுவோம் அப்படின்னா 1 இயருக்கு தான் பண்ணும், அவ்வளோதான். 1 இயருக்கு அப்புறம் நம்ம திரும்ப ஒரு புதுசா கிளவுட் ஃப்ரண்ட் இல்ல அதுதான் உங்களுக்கு இந்த டிஃபால்ட் டீடைல் இருக்குல்ல, டெய்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ரெஃப்ரெஷ் தான் இது வந்து, ரெஃப்ரெஷ் தான். ஆமா, டெய்லி மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த மேக்ஸிமம் டிடிஎல் இருக்கு. ஆமா, 1 இயருக்கு அப்புறம் இந்த செட்டிங்ஸே டெலீட் ஆயிடும். அதுதான் அந்த மேக்ஸிமம் 1 இயர்ன்றது. The maximum amount of time in seconds that you want to object stay in a CloudFront caches before CloudFront forwards another request to your origin. Origin நம்ம origin நம்ம bucket இதெல்லாம் origin to determine whether the object has been updated. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து இவ்வளோ தான். நீங்கள் வந்து இது பண்ண ஒன்றுமே சேஞ்சே எதுவும் பண்ணாட்டியும் கூட, எதுவுமே சேஞ்ச் பண்ணல, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் கண்டென்ட் வந்து இந்த கிளவுட் ஃப்ரண்ட் ஜென்ரேட் பண்ணி போட்டீங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 1 இயருக்கு தான். 1 இயர் முடிஞ்ச பிறகு இது வந்து பழையபடி என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும். த வேல்யூ தட் யூ ஸ்பெசிஃபை அப்ளைஸ் ஒன்லி வென் யுவர் ஆர்ஜின் ஆர்சக் HTTP ஹெட்டர்ஸ் சச் அஸ் கேட்ச் கண்ட்ரோல் மேக்ஸிமம் ஏஜ், catch control in a makes age and expect to the object. இப்போ இது வந்து சார், இது வந்து சொல்லுங்க சார், ஒவ்வொரு எட்ஜிலயும் வந்து எவ்வளவு நாள் கேஷ் இருக்கணும்னு சொல்ல வராங்களா? அந்த கேஷ் இருக்கணும்னு சொல்ல வராங்களா? ஆமா, இங்க வந்து கேட்ச் ஹெட்டர் வந்து நீங்க வந்து எனேபிள் பண்ணலாம். இங்க வந்து அது எங்க இருக்கு இல்ல, அதாவது நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க, அப்லோட் பண்ணிட்டு எந்த விதமான சேஞ்சும் எதுவும் பண்ணல அப்படின்னாலும் அதிகபட்சம் 1 இயர் வரைக்கும் தான். 1 இயர் பிறகு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பழையபடி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும். ரெஃப்ரெஷ் பண்ணால் நீங்கள் ஏதாவது புதுசாக நீங்கள் அதே கண்டென்ட்டாக வச்சுருந்தா கூட பழையபடி இந்த 1 இயர் முடிஞ்ச பிறகு பழையபடி ஆகும்.
default amount of time in second that you want to object stay in a CloudFront caches before CloudFront forwards another request from your origin to determine whether the object has been updated. அதாவது இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து இது வந்து போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அப்டேட் பண்ணீங்களோ பண்ணலைன்னாலும் உடனே வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்களா, ஆப்ஜெக்ட் ஹஸ் பின் அப்டேட்டடா இல்லையா அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ மினிமம் டிடிஎல் அப்படின்னு போட்டோம்னா இந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் in a second that you want to object stay in a cloud before CloudFront forward another request to your origin determine whether the object has been updated. Minimum TTL interact with the HTTP header such as cache control. ஸோ இங்கே இந்த ஜீரோனை போடுறது எதுக்காக அப்படின்னா மினிமம் வந்து இப்போ இது வந்து இங்கே வந்து ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவரோ போட்டிருந்தோம் அப்படின்னா 2 ஹவர் வந்து மினிமம் வந்து இருந்தே ஆகும். இப்போ ஜீரோனை போட்டதுனால என்ன ஆகும்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ண உடனே வந்து ரிக்வெஸ்ட் வந்து போயிடும். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஆப்ஜெக்ட் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து மினிமம் வந்து ஜீரோ மினிமம் வந்து ஜீரோ. அதனால தான் உங்களுக்கு வந்து அது இங்கே வந்து நீங்கள் 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ போட்டீங்கன்னு வைங்களேன், அந்த 5 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் சேஞ்ச் ஆனாலும் அங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஏன்னா 5 மணி நேரம் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க மினிமம் டிடிஎல் டைம் டு லீவ்னு சொல்லிட்டு அந்த 5 மணி நேரம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ஆகும். ஸோ இங்கே ஜீரோ போட்டோம், இங்கே வந்து ஒரு நாள் டிஃபால்ட் போட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இமிடியேட்டாக ஒரு நாளைக்கு 10 தடவை நீங்கள் அப்டேட் பண்ணாலும் அந்த 10 தடவையும் ஒவ்வொரு தடவையும் ரிக்வெஸ்ட் வந்து அப்டேஷன் ரிக்வெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா மினிமம் டிடிஎல் ஜீரோ, மினிமம் ஜீரோனால அங்கே வந்து எதுவுமே வந்து கேட்ச் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா ஜீரோ போட்டதுனால உங்கள் ரிக்வெஸ்ட் வந்து புது ரிக்வெஸ்ட் ஆயிரும். ஓகே, பழைய ரிக்வெஸ்ட் கேட்சிங் இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து இது பார்த்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ஒன்றுமே சேஞ்சே பண்ணல, எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு வந்து இது புதுசாக ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி புது ரிக்வெஸ்ட் மாதிரி போயிடும். ஸோ இப்போ ஆக்சுவலா இதை வந்து நம்ம ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணனா யூஎஸ்ல நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் வைங்க. இப்போ இந்தியாவில இருந்து பாக்குறோம்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல நமக்கு வேற டேட்டாவும் அவங்களுக்கு வேற டேட்டாவும் கிடைக்குது. இல்ல அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இது வந்து இம்மிடியேட்டாவே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இங்க பாருங்க, இந்த இப்போ இது பாத்தீங்கன்னா ஃப்ரீ பாரு ஃப்ரீ டெக் தமிழா இப்போ நம்ம சைட்டு வந்து இது வந்து Cloudflareல தான் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ Cloudflareல ஓடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க 3னே காமிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன இந்த 3மே காமிச்சிக்கிட்டு இருக்கா? இப்போ வந்து இது மறந்து போச்சு. அட்மின் போகணுன்னா இதுக்கு போகணும். இப்போ அட்மின் போயிட்டு இங்கே வந்து கேட்ச் கிளியர் பண்ணிட்டேன்னு வைங்களேன். கேட்ச் கிளியர் பண்ணிட்டேன்னா இது வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ வந்து இந்த பழைய கேட்சே காமிச்சிக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு 3ன்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கு. ஹலோ, இல்ல நீங்க எதானே கேட்டீங்க, வேற என்னங்க? இல்ல கேள்வி வேற கேட்டீங்களா? இல்ல சார் சொல்லுங்க, கேக்குது. இல்ல இது ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகும் இல்லீங்களா? இது ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகும். ஆனா வந்து இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏன் இங்க வந்து நான் கேன்சல் இதுல இந்த இதுல இல்ல சார், அந்த இதுல அப்போ அடுத்த வேற சைட்ல ஆமா நீங்க CloudFront செட்டப் பண்ணும்போது வந்து ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகும் இல்லீங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நம்ம இப்போ வந்து இந்தியால இருந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். சர்வர் வந்து யூஎஸ்ல இருக்கு, சரிங்களா? இப்போ அதே வீடியோ வேற யாராவது ஒருத்தர் பார்த்தாதான் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீமிங் குயிக்கா இருக்கும். ஏன்னா அது கேஷ்ல இருக்கும் இல்லீங்களா? இல்ல உங்களுக்கே நீங்க எனக்கு இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இட் கோஸ் டு தி சர்வர், நான் எடுத்துட்டு வந்து அந்த கேஷ்ல ஸ்டோர் பண்ணிரும் நான் அக்சஸ் பண்ணும்போது. இல்ல ஃபர்ஸ்ட் இட போகும்போது இல்ல சார், நீங்க வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பிராட்காஸ்ட் பண்றாங்க இல்லையா, அப்பவே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க போடுறப்ப அப்படின்னா அந்த சர்வர்ல போடுற அத்தனை அவ்வளோ வீடியோஸ்மே வந்து எல்லா எட்ஜ் லொகேஷன்லயும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஓவர் காஸ்டிங் ஆகும் இல்லைங்களா? இல்ல காஸ்டிங் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது கேட்ச் தானே அங்க இருக்கு. உங்களுக்கு வந்து அக்சஸ், அதனால தான் அவ்வளவு வேகமா அக்சஸ் பண்ண முடியுது. நீங்க ஓவராலும் வந்து நினைச்சு பாருங்க, இங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டைமா வந்து யூசர் பேஸ் வந்து இன்க்ரீஸ், 10 டைம்ஸ் வந்து ஆயிருக்குன்னு எங்க கேள்விப்பட்டேன். கரெக்டா தெரியல.
இந்த லாக்டவுன் பீரியட்ல பர்டிகுலரா வந்து இந்த வெப் சீரிஸு, இந்த நெட்ஃபிளிக்ஸு, அமேசான் பிரைம் டைமு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பேஸ் வந்து 3-4 மடங்கு குறைஞ்ச 10 மடங்காச்சும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்படிங்கும்போது இது வரைக்கும் எந்த நியூஸுமே பாருங்க, இந்த சர்வர் டவுனு கிராஸ் எதுவுமே வரல பாருங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணது தான். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஈஸி டு ஒரு பக்கெட்டை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணோம். இதே பக்கெட்ல வந்து இப்போ வெப்புக்கு பண்ணியிருக்கோம். வெப்புக்கு பண்ணுறதுக்கு பல இந்த பக்கெட்ல வந்து ஒரு 100 படம் இருக்குன்னு வைங்க. 100 படத்தை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீமிங் மீடியாவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீமிங் மீடியானா MP4 ஃபைலே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வந்து ஸ்ட்ரீமிங்காக வருது. இப்போ எகைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது ஸ்ட்ரீமிங்காக வருது. இப்போ நம்ம யூடியூப்லேயே என்ன பண்ணுறோம், யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு ஃபோல்டர், நம்ம ஒரு ஃபைலை தான் அப்லோட் பண்ணுறோம். என்னது MP4 தான் அப்லோட் பண்ணுறோம். MP4 அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி வருது, ஒவ்வொரு லேயர் பை லேயராக வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறோம். இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஃபைலை தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபைலை தானே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைல் நமக்கு வரும்போது லேயர் பை லேயராக வந்து வருது, ஸ்ட்ரீமிங்காக வருது. இப்போ இந்த பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் படத்தை வந்து அப்லோட் பண்ணும்போது அவங்க ஒரு இடத்துல இருந்து அதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது நத்திங் பட் எட்ஜ் பாயிண்ட். எட்ஜ் பாயிண்ட்னா கேட்ச் பாயிண்ட். இந்த இடத்துலலாம் போய் கேட்ச் பண்ணிடு அப்படின்ட்டு. இந்த படத்துல வந்து சப்போஸ் ஏதாவது மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னா இதே கேட்ச் பாயிண்ட்ல போய் அங்கேயும் அப்டேட் ஆயிரும். ஸோ நத்திங் பட் வந்து நீங்க இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாரும் அக்சஸ் பண்ணாட்டியும் கூட இந்த எட்ஜ் லொக்கேஷன்ல தான் எல்லாமே இருக்கும். அங்கதான் நீங்க வந்து அக்சஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் தடவை மட்டும் அங்கேருந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்னா இதை கேட்ச் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்து பண்ண முடியுது. இல்லாட்டினா வந்து அவ்வளோ ஸ்பீடாலாம் நீங்கள் அக்சஸே பண்ண முடியாது. இவ்வளவு யூசர் பேஸு நீங்கள் ஒவ்வொரு இடையும் சர்வரில் ஹிட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க, கிடையாது. இப்போ வந்து இங்கே கூகுளை எடுத்துக்கோங்க. கூகுளே பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ ஸ்பீடாக வருது, எல்லா இடத்துலையுமே அக்சஸ், எல்லா இடத்துலையுமே இது இந்த இது மாதிரி கேட்ச் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும்னா இப்போ இங்கே பக்கத்தில் இங்கே ஹைதராபாத்தில் இருக்குது, அவங்க ஆஃபீஸு பெங்களூரில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இந்த வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து இது இந்த பின்னாடி நம்ம இதில் படிப்போம், மெம் கேட்சு ரெடிஸ்ன்னு சொல்லிட்டு படிப்போம். இது ரெடிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ரெடிஸ்னால் இங்கே பாருங்கள், AWS ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சென்னைன்னு வருது. ஏன்னா சென்னை தான் இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு என்னுடைய லொக்கேஷனாக, அதனால் சென்னைன்னு வருது. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நான் இது பண்ணிட்டேன். இப்போ சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது வந்துருச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதை பண்ணிட்டேன். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், ஏன்னு அடித்தாலே AWS ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினா உடனே இங்கே வந்துடும். இருங்க, இதை கூட இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்து கூகுள் AWS ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சென்னை. ஓகே, கூகுள் சர்ச்சு. இப்போ அடுத்து பண்ணும்போது ஓகே, இங்கே யூஸ்வலாக வந்து நீங்கள் ஒரு இடம் 2 இடம் தேடிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து இதே கிரியேட் ஆயிரும். அதான் சொல்ல வந்தேன். ஓகே, இங்கே வந்து ஒரு யூஸ்வலாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இங்கே ஏன்னு அடிக்கும் போதே உங்களுக்கு வரும். இங்கே ஏன்னு அடிக்கும் போதே டக்குன்னு இங்கே வந்து காமிக்கும். ஏன்னா இங்கே வந்து கேட்ச் பண்ணிடும். கேட்ச் பண்ணும்போது வரும். எல்லாமே கேட்சில் தான் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. கேட்ச் பண்ணி அங்கே அப்டேட் ஆக இங்கேயும் அப்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கேட்சில் தான் எடுக்கிறீங்களே ஒழிய சர்வர்ல இருந்தெல்லாம் ஹிட் ஆகிறது கிடையாது எல்லாமே. சார் 2 क्वेश्चन சார். சொல்லுங்க. அந்த கேட்சிங் போது அந்த ஒரிஜினல் ஃபைல் சைஸுக்கு ஈக்குவலண்டா இருக்குமா, இல்ல ஜஸ்ட் அது ஏதோ ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சிருக்குமா அந்த கேட்ச் ஏரியால? ஒரிஜினல் ஃபைல் தான் சார், அப்படியே கேட்ச் தான் இருக்கும். அப்படியே இருக்கும். ஓகே. ஆமா ஆமா, ஒரிஜினல் ஃபைல். இப்போ அந்த கான்செப்ட்ல வந்து கிளவுட் ஃப்ரண்ட்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நமக்கு வந்து அக்ராஸ் வேர்ல்ட் 205 எட்ஜ் லொகேஷன்லயும் காப்பி ஆகுதுங்கறீங்க. ஆமா. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
ஸோ நம்ம இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? எனக்கு இந்த எட்ஜ் லொகேஷன்ல மட்டும் நான் காமிச்சேன் உங்களுக்கு இது மட்டும் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் பண்ணும்போது இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு யூஎஸ் மட்டும் வேணுமா? இந்த பாருங்க, யூஸ் ஆல் லொகேஷன், யூஎஸ் கனடா யூரோப் மட்டும் வேணுமா இல்லை மற்ற இடம்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷனும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ யூஎஸ் கனடா யூரோப்னா அங்கே இருக்கிற எட்ஜ் லொகேஷன் மட்டும் ஆகும், அல்ல இதுனா மற்ற இடத்துல எல்லாமே ஆகும், உலகம் ஃபுல்லாக ஆகும். இது வந்து யூஎஸ் கனடா யூரோப்பு ஏசியா மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா. ஆஸ்திரேலியா இல்லை சேரல. சப்போஸ் இங்கே ஆல் எட்ஜ் லொகேஷன்னா ஆஸ்திரேலியாவும் சேர்ந்துடும். இந்த மாதிரி தான். அது நமக்கு காசு அதிகமாக தான் சார் ஆகும். அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். அவங்க வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஓகே, எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இப்போ யூஸ்வலாக வந்து எல்லாருமே க்ளவுட் ஃப்ரண்ட் போக மாட்டாங்க. க்ளவுட் ஃப்ரண்ட் யார் போவாங்க அப்படின்னா இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஆளுக்கு போவாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டும் வந்து சர்வரில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும். ரெண்டாவது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ யூடியூப்லலாம் வருது இல்லையா, ஒவ்வொரு சமயம் வருது இல்லையா, கொஞ்சம் அப்படியே டித்தராய் வருது இல்லையா, ஸ்லோவாக சுற்றுது இல்லையா, அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா வைங்க, உங்களுக்கு கடுப்பாயிரும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பாய்க்கும். அதனால் வந்து இதெல்லாம் காசு ஃபேக்ட்ரு, அது கஸ்டமருக்கு என்ன யூஸு எல்லாமே பார்த்து தான் அதை வந்து எனேபிள் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஸோ எல்லா டிசிஷனும் வந்து பேஸ்டான காசு தான். நீங்கள் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டோ இல்லை வந்து நீங்கள் க்ளவுட் இன்ஜினியர் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாங்கள் படிக்கும்போது 3 வருஷம் முன்னாடிலாம் 96 நம்ம தான் இருந்துச்சு. 96 எட்ஜ் லொகேஷன் தான் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 205 வந்துருச்சு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இது 400 ஆனாலும் ஆகும். ஏன்னா அப்போ வந்து இங்கே கிடையாது, இங்கே சென்னையில் கிடையாது, ஒன்லி பெங்களூரில் மட்டும்தான் இருந்துச்சு. பெங்களூர்லேயும் ஹைதராபாத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து சென்னை, அப்புறம் வந்து பெங்களூரு, ஹைதராபாத்து, அப்புறம் டெல்லி, மும்பை எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அதிகமான ஆளுங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க இந்த எட்ஜ் லொகேஷன் வந்து கொண்டு வராங்க. ஓகே, சரிங்க சார். எட்ஜ் லொகேஷனும் ஒரு வகையான ஸ்டோரேஜ் தானே, அதுவும் வந்து ஒரு வகையான டேட்டா சென்டர் மாதிரி. டேட்டா சென்டர் தான், ஆனால் வந்து க்ளவுட் ஃப்ரண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுற எட்ஜ் லொகேஷன். அது ரீஜன் கிடையாது, அது அவைலபிலிட்டி ஜோனும் கிடையாது. அது தனி. அவைலபிலிட்டி ஜோனும் இது வந்து தனி, எட்ஜ் லொகேஷனுங்கிறது தனி. அதுக்கு ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சார் சொல்லுங்க சார். லாம்டா எட்ஜ்னா என்ன சார்? லாம்டா எட்ஜ் சார், லாம்டா எட்ஜ்னா உங்களுக்கு வந்து இந்த எட்ஜ்லேயே வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடாக வர்ற மாதிரி, அதுக்கு தான் லாம்டா எட்ஜ்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. லாம்டானா உங்களுக்கு அனானிமஸ் ஃபங்க்ஷனு. ஓகே, இப்போ வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லேர்ன் மோர் edge design. This blog post first series of lambda edge best practice to help you optimize using the lambda edge through the life cycle of your applications. Common use cases, dynamic content generation. சார் இதை பார்த்துட்டு சொல்கிறேன் சார், பார்த்து சொல்கிறேன். ஏன்னா இது நானே இப்போ தான் பார்க்குறேன், பார்த்து சொல்கிறேன். ஓகே சார், பார்த்து நாளைக்கே கூட சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா சார்? சொல்லுங்க சார். சார், இந்த எட்ஜ் லொகேஷன் தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்க முடியுமா சார், இல்ல ஒன்லி AWS கிளவுட் ஃப்ரண்ட் தான் யூஸ் பண்ணணுமா? தேர்ட் பார்ட்டினா புரியலங்க. இல்ல இப்ப என்னுடைய அப்ளிகேஷன் மல்டி டயர் அப்ளிகேஷனு, எனக்கு வந்து என் டேட்டா வந்து கிளவுட் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு தனியா கேட்ச் பண்ணணும். அப்போ வந்து என்னுடைய டேட்டா சென்டர்லயே இருக்கணும், அந்த மாதிரி கேட்ச் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? இல்லை, மல்டி டயர் அது வந்து நீங்கள் தனியாக வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து AWS சர்வீஸ் யூஸ் பண்ணால் தான் இந்த வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ண முடியும். தனியாக யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் சப்போஸ் வந்து ஆன் ப்ரிமிசஸில் ஏதாவது அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கிளவுட் ஃப்ளேரு இந்த மாதிரி வெளியே வந்து சர்வீஸ் எல்லாம் இருக்குது, அது அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வரில் தான் கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனி கேட்சுங்க இது மாதிரி போயிடுவாங்க. அதுக்கு இந்த மெம் கேட்சு இல்லாட்டி ரெடிஸு இந்த மாதிரி கேட்ச் பண்ணி அதில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக AWS யூஸ் பண்ணால் நம்ம இங்கே வரோம், க்ளவுட் ஃப்ரண்ட்டுக்கு வரோம். இப்போ ஒரு அப்ளிகேஷனு, ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன் ப்ரிமிசஸில் வச்சுருக்கீங்க, க்ளவுடே எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த கேட்சுக்கு போயிடுவாங்க. மெம் கேட்சு,
எலாஸ்டிக் கேட்சு, அப்புறம் வந்து ரெடிஸு, இந்த மாதிரி கேட்ச் உண்டான சர்வர்லாம் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் ரெடிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து ரெடிஸ் யூஸ் பண்ணுறாங்க. நான் அன்றைக்கி காமிச்சேன், இன்னைக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கே கேட்ச் மாதிரி ஆயிடும். இங்கே வந்து tutorial இப்போ செலக்ட் பண்ணியிருக்கீங்களே. அப்போ அடுத்து வந்து இது பண்ணும்போதே இது ஃபஸ்ட்டு காமிக்கும். இங்கே பாருங்கள், எடுத்தோன்னே இதை காமிக்கும். கெச்சினை போட்டாலே இந்த அடுப்பு வேஸ்ட் டுட்டோரியல் தான் காமிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் ஹெச் அப்படின்னு போட்டாலே இது எப்படி காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க கேட்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து. அதனால தான் நீங்கள் ஒரு தடவை செலக்ட் பண்ணது வந்து உடனே வந்து அடுத்து கேட்ச் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கேஸ்க்கு வந்து நார்மலாக வெளியே கேட்ச் ஃப்ரேம் ஒர்க் ஏகப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதில் ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே சார். ஓகே, வேறு கொஸ்டின்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து 6 மணிக்கே ஆரம்பிச்சிருவேன். 6 to 8க்குள்ளே நம்ம முடிக்கணும். ஏன்னா 8லேருந்து எனக்கு இன்னொரு ஒரு இது இருக்குது. ஸோ 8 மணிக்கு முடிச்சிருவேன் நாளைக்கு வந்து. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. கவனிச்சுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.